ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கான். ஹீரோடைய தம்பியும் கூட சேர்ந்து வந்திருக்கான். ஆக்சுவலி இது நம்ம ஹீரோயினுடைய கம்பெனி ஈவெண்ட் தான். ஹீரோயின் என்ன மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா இந்த மேட்ச் மேக்கிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வந்துட்டு பணக்கார பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு பொண்ணு தேடி கொடுக்குற ஒரு கம்பெனி தான். அந்த மாதிரி கம்பெனியில் 8 பேர் இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினும் ஒன்று. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட் என்னன்னா கூப்பிட் ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதில் என்னன்னா 2 ஹார்ட்ஸ் இருக்கும். அந்த 2 ஹார்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனி பேப்பர்ஸாக இருக்கும். அந்த 2 தனித்தனி பேப்பர்ஸும் ஒன்னா சேரும். அந்த 2 தனித்தனி ஹார்ட்டுமே வந்துட்டு மேலேருந்து பறக்க விடுவாங்க. யாருக்கு எந்த ஹார்ட் போயிட்டு மேட்ச் ஆகுதோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன். ஹீரோயின் கையிலையும் ஒரு ஹார்ட் இருக்கு. ஹீரோயினுடைய அதாவது ஹீரோடைய தம்பி கையிலையும் ஒரு ஹார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய பாஸோட செக்ரட்டரி தான். இவ 2 பொண்ணுங்க கிட்ட நீங்க 2 பேருமே வந்துட்டு மீடியால இருந்து வந்திருக்கீங்க, அதனால இங்க இருக்க நியூஸ்லாம் வெளியே லீக்கேஜ் பண்ணிடாதீங்க, இங்க ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க வந்துட்டு நடக்கிற ஷோலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, வா நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி டே அண்ணா இங்க பாரு அம்மா தானே உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க, உனக்கு வந்துட்டு பொண்ணு தேடுறதுக்காக தானே அம்மா இங்க அனுப்பிச்சு வச்சாங்க, இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை, எனக்கு பிசினஸ் தவிர வேற எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ரூடா அங்க இருந்து கிளம்ப போவேன். ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோக்காக ஒரு ஹார்ட் ஒன்று எடுத்து ஹீரோடைய பாக்கெட்குள்ள போட்டுறான். நம்ம ஹீரோ அவனுடைய தம்பியை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்போ அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த ஷோல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய 8 பொண்ணுங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினும் ஒருத்தவங்க. சோ இப்போ ஹீரோயினுடைய வந்துட்டு பாஸ் என்ன சொல்றாங்க, என்ன ஷோ நடத்துறீங்க, யாருக்குமே எதுவுமே வந்துட்டு சுத்தமா தெரியவே இல்லை, இன்னைக்கு வந்துட்டு நமக்கு செமையான லாஸ் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம எங்க அம்மா தான் வந்துட்டு எனக்கு இன்வெஸ்டர், அது மட்டும் இல்லாம இப்ப விஷயம் என்னன்னா உங்க 8 பேருக்குமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தானே மேட்ச் மேக்கிங் கம்பெனிக்கு இங்க யாரு கஸ்டமர் வராங்களோ அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ்னா என்ன நீங்க புரிய வைக்க முடியும், அதனால பேசாம நீங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா February 14 நீங்க எல்லாருமே ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சாகணும்னு சொல்ல எல்லாருமே செமையா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க, எனக்கு லவ்னா சுத்தமா செட்டே ஆகாது, நான் போய் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலூரன்ற பேர்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறாங்க பாருங்க. அந்த டிஷ்யூ பேப்பர்ல இருக்க கத்தி எல்லாம் பக்கத்துல இருக்க ஒருத்தவனுடைய மேல குத்த போவ, ஆனா அது கரெக்டா வேற ஒரு போர்ட்ல போயிட்டு குத்திக்குது. ஆக்சுவலி இதுதான் நம்ம ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு பொண்ணு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் பதட்டம் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துருச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு வந்துட்டு உளரவ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பதட்டத்துல இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேசியான பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தா ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை வச்சு திட்டிட்டு இருக்கான். என்னன்னா நேத்து நம்ம ஹீரோடைய தம்பி இங்க வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த நியூஸ் வந்துட்டு மீடியால லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினை பிடிச்சி எதுக்காக திட்டுறாங்கன்னா நேத்து நடந்த ஷோல வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு முழு வந்துட்டு பொறுப்பையும் ஏத்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பிடிச்சி செமையா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி நம்ம கம்பெனில வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய வந்துட்டு ஒரு இதை கேஸா போட போறோம், அதனால நம்ம கம்பெனியை இழுத்து மூட போறோம், இது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு, நீ தான் போயிட்டு இந்த பிரச்சனை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு சரி போறேன், வேற வழி என்ன, நம்ம கம்பெனி வேற மூட போறாங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம தானே போயிட்டு வந்துட்டு சமாதானம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய செக்ரட்டரிட்ட போய் பேச. ஆனா ஹீரோடைய செக்ரட்டரி இங்க பாருமா எங்க பாஸ் வந்துட்டு லாயரை வச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு, அதனால வந்துட்டு கண்டிப்பா எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது நான் ஹீரோவை மீட் பண்ணோம், நான் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டேன்னா கண்டிப்பா நான் சமாதானப்படுத்திடுவேன் சார், ப்ளீஸ் சார் உங்களுக்காக பாருங்க ஃப்ரூட் பாஸ்கெட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டை கொடுக்க அதுல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு போல இருக்கு கத்திரிக்கோல, அந்த கத்திரிக்கோல அந்த செக்ரட்டரியோடைய வயிற்றுல குத்திக்குது லைட்டா. உடனே நம்ம ஹீரோயின் சாரி சார்ன்னு சொல்ல செக்ரட்டரி கடுப்பாயி என்னம்மா இவ்வளோ கிரேசியா இருக்க, நீ உன்னை கொண்டு போய் நான் ஹீரோ கிட்ட நிப்பாட்டினா என் வேலை போயிடும், ஏன்னா ஹீரோக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்னா ரொம்ப முக்கியம், அவருக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே கிளம்புமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை எப்படியாவது மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற வந்துட்டு எல்லா ஐடியாஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து யோசிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு எப்படி மீட் பண்றது, எப்படி போய் அவனை கன்வின்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம வர February 14 ஒரு பாய் ஃப்ரெண்டை வேற தேடி கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா ஹீரோயினோட வேலையும் போயிடும், அவங்க கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலையும் போயிடும். அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பத்தி வந்துட்டு இது பண்ண கூகுள்ல சர்ச் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐக்யூ லெவல் செம்ம அதிகமான ஒரு பையன், ரொம்ப டேலண்டான ஒரு பையன், ரொம்ப ரூடானவ கூட, அது மட்டும் இல்லாம அது எடுத்தாலும் ஹீரோ கோவப்படுறவன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துக்கிட்டு போச்சு நமக்கு எதிராக இவன் இருக்கான், இவனை நம்ம எப்படி சமாதானப்படுத்த போறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க ஹீரோடைய வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பணக்கார பையன் மட்டும் கிடையாது, இந்த பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார பையன் தான் நம்ம ஹீரோ. ஹீரோக்கு ஒரே ஒரு தம்பி, ஹீரோடைய அம்மா, இவங்க 3 பேருமே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அப்படியே ஆப்போசிட் ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினோட அக்காவும் மட்டும் தான் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு குட்டியோட பெட்டி கடை மாதிரி தான் இருக்கு, அந்த பெட்டி கடையில கூட எக்ஸ்பைரி ஆன பொருளுக்கு தான் விற்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஏழையான நம்ம பொண்ணு தான் நம்ம ஹீரோயின்.
என்னுடைய வேலை போகக்கூடாது, ஹீரோவை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போனா, ஆனா அங்க இருக்க கேட்டை கூட நம்ம ஹீரோயினால தட முடியல. அங்க இருக்கவங்க ஹீரோயினை விரட்டி அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய கம்பெனிக்கும் நம்ம ஹீரோயின் போறாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது. ஹீரோவை மீட் மட்டும் பண்ணவே முடியல. ஒரு நாள் ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தனியா வந்துட்டு ஒரு டென்டல் கிளினிக் போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹீரோ வர, ஹீரோயினுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. எப்படியும் அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ள டென்டல் கிளினிக் உள்ள போனா நம்ம ஹீரோடைய கோட்டு பாக்கெட்ல ஹீரோடைய தம்பி வச்சிருப்பான் இல்லையா ஒரு ஹார்ட்டோடைய பீஸ், அந்த ஒரு பாதி பீஸ், அந்த பீஸ் நம்ம ஹீரோ கையில கிடைக்குது. ஹீரோக்கு லவ்னாலே பெருசா நம்பிக்கை கிடையாது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த ஹார்ட்டோடைய பீஸை குப்பத்தொட்டியில போட்டுட்டு அங்கிருந்து டாக்டரை பார்க்க கிளம்ப நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எப்படியாவது ஹீரோ மீட் பண்ணிடுடான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வர ஹீரோ வந்துட்டு அவன் பல்ல காமிக்கிறதுக்காக தான் இந்த டென்டல் கிளினிக் வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோ டாக்டரை பார்த்துக்கிட்டே இருக்க. இப்ப அந்த குப்பத்தொட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹார்ட்டோடைய பீஸ் போட்டாலையும் அந்த குப்பத்தொட்டி பக்கத்துல ஒரு இது வந்துட்டு ஃபேனை வந்துட்டு ஒரு லேடி வச்சுட்டு போவேன். அங்கிருந்து ஒரு குப்பை வந்துட்டு பறந்து வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணுல பட ஹீரோயின் அவங்களுடைய ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க பாருங்க, துபகடின்னு கீழே போட்டுறாங்க. பிளஸ் அந்த குப்பை தொட்டியும் கீழே விழுந்துட்டு அப்ப நம்ம ஹீரோடைய அந்த ஹார்ட் பீஸும் நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீஸும் போயிட்டு ஒரு கண்ணாடியில போயிட்டு ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி ஒட்டிக்கிது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம குஷி ஆயிடுது. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் சிங்கிள் தான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு யாருமே ஹாலே கிடைக்கல. அதனால நம்ம ஹீரோயின் ஐயோ இந்த ஹார்ட் யாருதுன்னு தெரியலையே, யார் இதை குப்பை தொட்டியில போட்டான்னு தெரியலையே, இவங்க தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்க. ஹீரோயினை நம்ம ஹீரோ பாத்துறாரு. அதனால டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ஹீரோ வேற ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு டிமிக் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்றாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. என்னடா இது இன்னும் ஹீரோ வெளியே வரலையே, ஒருவேளை அவன் டாக்டர் வேலை பாக்குறானோன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போய் கேட்க அவரு காலையிலே கிளம்பி போயிட்டாரே மேடம்னு சொல்ல போச்சு இருந்த ஒரே ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரியா வந்துட்டு அப்படியே கம்பெனிக்கு கிளம்பி வரேன். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினோட பாஸ் இருக்கா இல்லையா அவரு வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்காகவும் வந்துட்டு பேனர் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வருஷத்துல எங்க ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பா ஒரு பசங்களை வந்துட்டு பிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பேனர்லாம் செட் பண்ணி வைக்க நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஐயோ என்னது இது பாஸ் இந்த மாதிரி பேனர்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு பார்க்க ஹீரோயினோட பாஸ் இங்க பாரு ஹீரோவை நீ கன்வின்ஸ் பண்றது சேர்த்து நீ வந்துட்டு உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டையும் தேடி கண்டுபிடிக்கணும். உனக்கே பாய் ஃப்ரெண்டே யாரும் இல்ல, ஏதாவது வந்துட்டு ரீசன் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் அவங்களுடைய பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அந்த குட்டி பையன் கூட நம்ம ஹீரோயின் விளையாடிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க செம வேகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டியோன்னு இந்த வண்டியில உட்காருவாங்க இல்லையா அந்த வண்டியில இருந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுறாங்க. அவனுக்கு மண்டை உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் பிடிக்கும். அந்த பையன் நம்ம ஹீரோயினை டச் பண்ண வர நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது நிறைய ஹைப்பர் ஆயிட்டாங்கன்னா அவங்க வார்த்தைகளை வந்துட்டு அப்படியே தலைக்கீழா படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை வந்துட்டு கையை பிடிச்சோடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க லைட்டா டென்ஷன் ஆகி எந்திரிக்கிறாங்க பாருங்க. அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேல விழுந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கையில இருக்க வந்துட்டு அந்த ஜூஸ் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டிக் வந்துட்டு அந்த பையனுடைய வயிற்றுக்குள்ளே குத்திக்குது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினோட ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டும் அவுட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடிச்சு பிடிச்சு காலேஜ்க்கு போனா அங்க ஒரு பையனை நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கும். அந்த பையனும் நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டடா இருப்பான். நம்ம ஹீரோயினும் ஓகேடா லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு யோசிக்க இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு கேம்பிங்காக போவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கேம்ப்ல இருப்பான். அந்த கேம்ப் கிட்ட நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கு குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபயரை வந்துட்டு வச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபுல்லா பரவி அந்த கேம்ப்ல இருந்தவன் பாதி டெட் பாடியாவே மாறிதான். இப்படிதான் நம்ம ஹீரோயின் அவங்க லவ் பண்ற பையனுங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். இதனாலே நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் சிங்கிளாவே இருப்பாங்க, யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம இருப்பாங்க. இது நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட சொல்ல ஹீரோயினோட பாஸ் இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ கண்டிப்பா ஒரு நல்ல பையனை பிடிச்சி எனக்காக வந்துட்டு கூட்டிட்டு வருவ ஓகேவா, அப்பதான் உனக்கு வேலையும் கன்ஃபார்ம், ஒரு வருஷத்துக்குள்ள நீ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல பையனை பிடிச்சி எடுத்துட்டு வரணும்னு சொல்ல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் இதெல்லாம் விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ வந்துட்டு பேட் லக் இருக்குன்னு நினைக்கிறேன், சரி ஓகே உனக்கு நான் வந்துட்டு குட் லக் பிரேஸ்லெட் ஒன்று கொடுக்குறேன், இதை கையில போட்டுக்கோ, கண்டிப்பா உனக்கு இன்னையில இருந்து எல்லாமே நல்லதாவே நடக்கும், உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடைப்பா, ஹீரோ போயிட்டு நீ கன்வின்ஸும் பண்ணிடுவ, போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டு ஹீரோடைய கம்பெனிக்கு வராங்க. வந்தா நம்ம ஹீரோவை பாத்துறாங்க. வாவ் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை பார்த்துருக்கோண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பேசலான்னு போவேன். ஆனா கரெக்டா நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி நடுவில் வந்து நின்றுட்டு மேடம் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு ஹட்ல இருந்து வந்திருக்கோம் சார்ன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பேசவே விட மாட்டேன்றாங்க. எங்க லாயர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோயின் கத்தி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறான். உடனே நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி என்ன பண்ணா எல்லாருமே வந்துட்டு ஆஃபீஸை இழுத்து முடுங்க, எல்லாரோட போனையும் சுவிச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த விஷயம் மீடியால பரவிடக்கூடாது, ஹீரோவுடைய ரெப்புடேஷன் கெட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவே ஹீரோயின் கிட்ட வந்து என்னம்மா ஏதோ எங்க ஆஃபீஸ்ல வந்து நின்றுட்டு பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சாரி சார் உங்க அட்டென்ஷனை வந்துட்டு கொண்டு வரணுன்றதுக்கு
விஷயத்துக்காக நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு போய் சொன்னேன் சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பைத்திய மாதிரி சிரிக்க. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் செம்ம கோவத்துல நம்ம ஹீரோயினை மறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி சாரி சார் இந்த மாதிரி வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆனிச்சுல அது எங்க கம்பெனி மூலியமா கிடையாது, எப்படியோ வந்துட்டு மீடியா மூலியமா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கோம். ஹீரோயின் சார் ஏதாவது விஷயத்த சொல்லுங்க சார்ன்னு சொல்ல ஹீரோ உடனே என்கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை பேர் திரும்ப சாரி கேட்பாங்கன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கடுப்பாயிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹோ சாரி என்ன திட்டுறீங்களா நீங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே இது கூட தெரியாம நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு எவ்வளவு கேவலமா இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஒருத்தவங்க கிட்ட சாரி கேட்கணும்னா இப்படியா சாரி கேட்பேன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சரி சார் நான் சிரிச்சுக்கிட்டே வேணா சாரி கேட்கவான்னு கேட்க ஹீரோ மறுபடியும் வாய முடிச்சு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவங்க பேரை சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கையில இருக்கான் அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா லக்கி பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ஓ நீ வந்துட்டு இந்த லக்கி பிரேஸ்லெட் போட்டுட்டு வந்துட்டு நான் உனக்கு சாரி வந்துட்டு உன்னோட சாரியை நான் ஏத்துப்பேன்னு உனக்கு நம்புறியா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் சார் ஏன் சார் இப்படி திட்டுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட லக்கி பிரேஸ்லெட் கூட உடஞ்சிருச்சு. அப்ப கூட நம்ம ஹீரோயின் வாய வச்சுட்டு கம்முன்னு இல்லாம நீங்க திட்டினதால தான் என்னோட லக்கி பிரேஸ்லெட் வந்துட்டு உடஞ்சிருச்சு பாருங்களேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் சொல்ல ஹீரோவுக்கு அங்க ஹைப்பர் டென்ஷன் செம்மையா ஏறுது. முதல்ல வாய மூடி எதுக்கு பல்ல பல்ல காமிக்கிற, ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்னோட கம்பெனில இருந்து வெளியே போ, இதுக்கப்புறம் என் கம்பெனிக்குள்ள நீ நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அங்க இருக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போச்சு போச்சு எல்லாம் போச்சு தேவையில்லாம அவங்க கிட்ட திட்டு வேற வாங்கிட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே வந்துட்டு சார் சாரி சார் இதை மன்னிச்சிடுங்க சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே போயிட்டு அவங்க பாஸோடைய செக்ரட்டரிட்ட போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் போனேன் சாரி கேட்டேன் ஆனா வந்துட்டு ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டான்னு சொல்ல ஹீரோயினோட பாஸ் எப்படி போய் சாரி கேட்டேன் சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் போனேன் இந்த மாதிரி வந்துட்டு அவர் சிரிச்சே ஏதாவது வந்துட்டு சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன் அதனால நான் அவரை சிரிக்க வச்சேன்னு சொல்ல ஹீரோயினோட பாஸ் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பாஸோடைய செக்ரட்டரி கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் எடுத்து வால்யூமை கம்மி பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஹீரோயினோட பாஸ் என்ன சொல்றாங்க இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ மட்டும் நம்ம கம்பெனி மேல கேஸ் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான் உன் கூட சேர்ந்து 8 பொண்ணுங்களுக்கு வேலை போகும் எனக்கும் நானும் வந்துட்டு அப்படியே தலையில ராமம் போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான் அதனால இந்த பிரச்சனையை நீ தான் எப்படியாவது தீத்தாகணும் மறுபடியும் ஹீரோ போயிட்டு பாரு ஹீரோ கிட்ட போய் சாரி கேளுன்னு சொல்ல மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அச்சோ அந்த ஆங்கிரி பட் கிட்டயா போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை ஃபாலோ பண்ண மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. காலங்கத்தால எந்திரிச்சு நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்றது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ கூட ஒரு 10 பேர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயினால ஹீரோ கிட்ட பேசவே முடியல. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ் போனோடனே அவனுடைய வேர் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறான். இதை பாக்குற நம்ம ஹீரோயின் போச்சுடா அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா இருக்கா உள்ள போய் எப்படியாவது வந்துட்டு ஹீரோ கிட்ட நம்ம வந்துட்டு சாரி கேட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோவை இந்த மாதிரி ஃபாலோ பண்றத நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாம்பல இருக்கு. ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோவை தேடிட்டே இருக்க ஹீரோ ஹீரோயின் பின்னாடி வந்து என்ன யாரை தேடிட்டு இருக்க என்னதானே எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற நீன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே டென்ஷன் பிபி எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா அவங்களுக்கு டென்ஷன் பிபி எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா வார்த்தைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைக்கீழ சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப கூட நம்ம ஹீரோயின் சார் இந்த கம்பெனில இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி பேரை அவங்களே வந்துட்டு மாத்தி சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாவறா உன் கம்பெனி பேரவே உன்னால வந்துட்டு ஒழுங்கா சொல்ல முடியல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள யாரோ ஒருத்தவன் அங்க இருக்க ஒரு பெரிய கயிறுல வந்துட்டு பெட்ரோல்லாம் ஊத்துறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அவன் யாரு என்னன்றது தெரியல. ஹீரோ அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளேயே ஹீரோ என்ன திட்டிட்டு இருக்கான் நீ வந்துட்டு அதிகமா ஹைப்பர் ஆகிறன்னு நினைக்கிறேன் சோ அதனால உனக்கு வந்துட்டு ஏதாவது ஹைப்பர் ஆனா முதல்ல 1 2 3 சொல்லிட்டு என்ன அதுக்கப்புறமா நீ பேசுன்னு சொல்ல ஹீரோயின் 1 2 3 சொல்லிட்டு சார் இந்த மாதிரி நான் கூப்பி ஹட்ல இருந்து வரேன் அதாவது வந்துட்டு எங்க கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க நீங்க அதை ஏத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் எங்க கம்பெனி மேல கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல வந்த விஷயத்த லாஸ்டா சொல்லி முடிச்சுட்டு ஐயா நான் பேசிட்டேனே அப்படின்னு சந்தோஷப்பட ஹீரோ உடனே என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கு எனக்கு உன்னுடைய பணம் எல்லாம் எதுவும் தேவையில்லை உங்களை நம்பி தானே கஸ்டமர்ஸ் எல்லாமே அங்க வராங்க அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு வரவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ் மேன் அவங்களுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி மீடியால அந்த நியூஸ் போயிருக்கேன் அதனால கண்டிப்பா உங்க கம்பெனி மேல நான் கேஸ போடுவேன் தயவு செஞ்சு என்னோட வேர் ஹவுஸ்ல இருந்து இங்க இருந்து வெளியே போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஹீரோயின் போச்சுடா இதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பலான்னு பார்க்க ஆனா இப்ப யாரோ ஒருத்தவன் அந்த உள்ள வந்துட்டு பெட்ரோல் ஊத்துறான் தெரியுமா அவன் என்ன பண்றான் வேர் ஹவுஸ் மூடி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயின் சார் வேர் ஹவுஸ் மூடி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாக்குறான் ஏடா இது வேர் ஹவுஸ் எப்படா மூடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் லாக்லாம் செட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு ஹீரோ போயிட்டு அந்த நம்பர் லாக்கை வச்சு வேர் ஹவுஸ் வந்துட்டு திறக்க பார்க்க ஆனா நம்பர் லாக் ஒர்க் ஆகல. உடனே நம்ம ஹீரோயின் சார் வேர் ஹவுஸ் உடைய கீ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோ உடனே கீயோடைய கார்டு எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஆனா அந்த கார்டை வச்சு நம்ம ஹீரோயினால ஓபன் பண்ண முடியல சார் போச்சு கார்டை வச்சு கூட ஓபன்
ஓபன் பண்ண முடியல, ஏதோ உங்க கால்ல தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயோ இவ கூட போய் உள்ள மாட்டிக்கிட்டோம், இவ வேற பேசியே சாவடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, தயவு செஞ்சு உன்னோட லப்பட்டப்பா வாயை கொஞ்சம் மூடு இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய போன் எடுக்க. ஆனா ஹீரோவுடைய போன்ல சுத்தமா சிக்னலே இல்ல. உடனே நம்ம ஹீரோயின் சார் என்ன வோடஃபோன் சிம் யூஸ் பண்றீங்க, என்கிட்ட ஜியோ சிம் இருக்கு, எல்லாமே கால் ஃப்ரீ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் எடுத்தா அவங்களுக்கும் நெட்டே இல்ல, சாரி வந்துட்டு சிக்னலே இல்ல. நம்ம ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டே போச்சு போச்சு இவன் கூட நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருமே சிக்னலை தேடிக்கிட்டு ஒருத்தர் கொட்ட இடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் பயந்து போய் ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்த, ஆக்சுவலி கீழே வந்துட்டு ஒரு பெரிய கயிறு இருக்கப்பல இருக்கு, அந்த கயிறை மிதிச்சுக்கிட்டு பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டு இங்க இருந்து முதல்ல போறியான்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே 2 பாயிண்ட் சிக்னல் கிடைக்குது பாருங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் இடிச்சு என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருக்க ஒரு தர்மக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்க்குள்ள விழுந்துற ரெண்டு பேருடைய போனும் வந்துட்டு அந்த அதுக்குள்ள விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான், ஹே என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக என்ன வந்து இப்ப இடிச்ச பார், வந்துட்டு உன்னுடைய கெட்ட நேரம் என்ன இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் சார் சும்மா என்ன பாப்பா திட்டிக்கிட்டே இருக்காதீங்க ஓகேவா, உங்களுடைய ஐக்யூ லெவல் அதிகம் தான், எங்க அந்த ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிறத வச்சு எங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்ப இருந்து நம்ம ஹீரோவை வம்பளத்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த கயிறுல பெட்ரோல் ஊத்துனா தெரியுமா, அவன் என்ன பண்ணா அந்த கயிறு பத்தையே வச்சிருந்தான். அப்போ உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க போனை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புகைலாம் கிளம்ப ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு ஐயோ ஐயோ தீப்பிடிச்சிச்சுன்னு கத்த ஆரம்பிக்க ஹீரோ உடனே வந்துட்டு பயப்படுறான், தயவு செஞ்சு வாயை மூடு கொஞ்சம் சொல்ல ஹீரோயின் ஐயோ ஹெல்ப்னு கத்தா நம்ம ஹீரோ இங்க பாரு நான் இந்த கம்பெனியோட ஓனர் சரியா, நான் ஒன்னும் உன் கூட சாகிறதுக்கெல்லாம் விரும்பல, அப்ப என்னுடைய பேர் கெட்ட பேரா மாறிடு, உன் கூட சேர்ந்து செத்தா தயவு செஞ்சு வாயை மூடு, ஏதா போறதுக்கு வழி இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறான். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் மேல வந்துட்டு தீ பரவ அந்த வாடையிலேயே நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டு ஹீரோயினை வந்துட்டு அந்த கெமிக்கல் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டு போய் உட்கார வச்சு அவனும் சேர்ந்து உட்கார்றான். ஆனா அந்த இடத்துல நிறைய கெமிக்கல் இருக்கனால அந்த இடமே வந்துட்டு செம்மையா தீப்பழமா மாறிடுது. அந்த கெமிக்கலுடைய வாடை நம்ம ஹீரோவுக்குமே ஒத்துக்கல. ஹீரோவுமே கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கப்பட்டு அப்படியே விழுந்துறான். ரெண்டு பேருமே மயக்கத்துல இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை தேடிக்கிட்டு ஹீரோவுடைய செக்ரட்டரி ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மயக்கம் தெளிஞ்சது. பெருசா ஒண்ணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல போல இருக்கு. உடனே இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு பக்கத்துல இருக்க அவனோட செக்ரட்டரி செம்மையா பிடிச்சி திட்டுறான், எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் வேர் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டு எப்படி தினமா கஷ்டப்பட்டேன், வேர் ஹவுஸ்ல எப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, உடனே வந்துட்டு போலீஸை வச்சு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே அந்த செக்ரட்டரி ஆல்ரெடி போலீஸை நாங்க அங்க கொண்டு வந்துட்டோம் சார்ன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பண்ணாங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஹீரோடைய இடத்துக்கு வராங்க. இப்ப போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. போலீஸ்காரன் நம்ம ஹீரோ கிட்ட சார் யாரோ வேணும்னு தான் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு தீப்பிடிச்சு எரிய வச்சிருக்காங்க, நாங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம், உங்களுக்கு பிசினஸ்ல யாராவது எதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க உடனே நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி என்ன பண்றான், பிசினஸ்ல எதிரியா நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஹீரோவை கொலை பண்ணுன்ற அளவுக்கு யாருக்குமே இப்போதைக்கு எதிரி இல்ல, ஆனா இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு கம்பெனி மூலமா நம்ம ஹீரோக்கு பிரச்சனை, அதுதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கம்பெனியோட பேரை சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனி பேரை சொன்ன உடனே ஹீரோயின் மறைஞ்சிருந்தாங்க. திடீர் போய் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு நீ தானே என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது, ஒழுங்கா சொல்லு, நீ தானே என்ன த்ரெட்னிங் பண்ண, சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ இல்ல நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்ல போய் சொல்லாத, உங்க கம்பெனி மேல நான் கேஸ போட்டுருவேன் தானே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார்ன்னு சொல்ல ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறான், என் உயிரோட மதிப்பு தெரியுமா, நான் இறந்து போனேன்னா என்னோட கம்பெனி யார் பாத்துக்கிறது, என்னோட ஃபேமிலி யார் பாத்துக்கிறது, நீ எல்லாம் ஒரு பிச்சைக்கார ஃபேமிலி, உனக்கு என்ன தெரியும் என்னோட உயிரோடைய மதிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கே செம்ம கோவம் வந்துட்டு ஹீரோவை பார்த்து என்னத்த உயிர்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, உன் கூட நானும் தானே இருந்தேன், செத்து போனா நானும் தானே செத்து போயிருந்திருப்பேன், உன்னெல்லாம் வந்துட்டு என் கம்பெனி ஆளுங்கெல்லாம் கொலை பண்ணணும்னா நினைக்க மாட்டாங்க, நீ இந்த அளவுக்கு ரொம்ப ரூடா ஹார்ஷா நடந்துக்கிறேன்னா உனக்கு ஏகப்பட்ட பேர் எதிரிங்க இருப்பாங்க, ஏன் அவங்கள யாராவது கூட உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், ஏன் கம்பெனி ஏன்டா சொல்ற வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு சரி ஓகே இங்க நடந்த இன்சிடென்ட்க்கு நீ வந்துட்டு காசு வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவோம், மூஞ்சியை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோயினோட பிச்சைக்கார காசை நீயே வச்சுக்கூட வெண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதான் ஹீரோ யோசனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு, நம்ம என்ன அவ்வளவு ரூடாவா இருக்கும், சோ ரூடா இருக்கறனால நம்மள வேற யாரு கொலை பண்ண ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து அங்க இருக்கிற வாட்ச்மேனு அதுக்கப்புறமா மெயினான வேலைக்காரங்க ஏன் வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை நேருக்கு நேர் பார்க்கவே மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறார் ஒருவேளை இந்த வேலைக்காரங்கல இருந்து யாராவது நம்மள ஒருத்தவங்க கொலை பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு சரியா புடி வர மாட்டேன். உடனே அந்த மெயினான வேலைக்காரங்க என்ன சார் ஆச்சுன்னு கேட்க ஹீரோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு மேல போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய தம்பி வீட்டுக்கு வரான். அவன் வந்த உடனே வேலைக்காரங்களா ஆசாசியா அவங்க கிட்ட ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவன் ரொம்ப நார்மலான ஒரு பையன் தானே, ஆக்சுவலி இவன் ஹீரோ மாதிரி கோவப்படலாம் மாட்டான். வேலைக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வேலைக்காரங்களுக்காக வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி
வாங்கிட்டு வந்திருக்கான். வேலைக்காரங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அவன் தம்பி மேலேயே இப்போ டவுட் வந்துருச்சு. என்னன்னா ஹீரோடைய தம்பி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ கூட வந்துட்டு போட்டி போடுவான். ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே வருவான். ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி வந்துட்டு தான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் நிறைய நம்ம ஹீரோ கூட போட்டி போடவும் பட் இருந்தாலும் நம்ம ஹீரோடைய தம்பியால ஃபர்ஸ்ட் வர முடியாது. இப்ப கூட நம்ம ஹீரோடைய தம்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட நல்லபடியா பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான் நம்ம எல்லாம் வந்துட்டு கக்கூஸ்கரோட ஆயாவை கூட விட்டு வச்சது கிடையாது. எல்லாரையுமே பிடிச்சி பாரபட்சம் பார்க்காம நம்ம திட்டி எல்லாரையுமே வந்துட்டு வச்சிருக்கோமே. அப்ப நம்மளுடைய ஆபீஸ்ல இருக்கவங்க யாராவது நம்ம கொலை பண்ண பாக்குறாங்களா இல்ல வீட்டுல இருக்கவங்க யாராவது கொலை பண்ண பாக்குறாங்களா ஒண்ணுமே தெரியலையே. யார் தான் நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் சொன்னதையும் அந்த போலீஸ்காரன் சொன்னதையும் மனசுல நினைச்சுக்கிட்டே சாப்பிட வந்து உட்கார்றான். அங்க வந்து பார்த்தா வேலைக்காரங்களா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோடைய தம்பி வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னன்னா உன் மேல ஏதோ அட்டாக் ஆனிச்சாமே போலீஸ்காரங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத யாரு என்ன நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு மெயினான வந்துட்டு சந்தேகமே அவங்க தம்பி மேலதான். ஹீரோடைய தம்பி நம்ம ஹீரோ மேல அட்டாக் ஆயிருக்குன்றத வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் எடுத்துக்காம ஏதோ ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம விஷயத்தை பாத்துக்கலாம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு மொத்த சந்தேகமா அவனோட தம்பி மேலதான் இருக்கு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாவம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துல பாய் ஃப்ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் பிளஸ் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய ஜாபையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா விடாம வச்சிருக்கணும் இல்லையா. அதனால ஹீரோயின் டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா ஏமா இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க பேசாம வேலையை தான் விட்டுறேன் வா நம்ம க்ரோசரி ஷாப்ல நீ வந்து வேலை செய்ய நம்ம க்ரோசரி ஷாப் எவ்வளவு பெருசா இருக்கு வாயம்மா வேலை செய்யலாம்னு சொல்ல. ஹீரோயின் என்னப்பா பெரிய ஷாப்பு போங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வராங்க வந்து நோட்டீஸ் ஒட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தான் இந்த க்ரோசரி ஷாப்பே வச்சிருக்காரு. ஆனா நிறைய நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடனை கட்டாதனால சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்க் வந்துட்டு ஜப்தி பண்ண போறாங்க போல இருக்கு. அதனால போலீஸ்காரங்க எல்லாம் பேங்க் ஜப்தி பண்ண போறாங்க. அதனால நீங்க வேற இடத்த பாத்துக்கோங்கன்னு சொல்ல. ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் சார்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அனுப்ப. ஹீரோயின் என்னப்பா ஏதோ ஜப்தி பண்ணன்னு போறேன்னு சொல்றாங்க நம்ம போய் எங்கப்பா தங்குறதுன்னு சொல்ல. ஹீரோயினோட அக்கா வந்து எங்க பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் கடுப்பாவறாங்க என்னப்பா நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்கன்னு சொல்ல. ஹீரோயினோட அக்காவும் அப்பாவும் என்ன சொல்றாங்க இங்க பாருமா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தேவையில்லாம பயப்படவோ பதட்டப்படவோ கூடாதுமா. அப்படி எல்லாம் பயந்தா பதட்டப்பட்டா நம்மள வந்துட்டு என்ன அந்த பிரச்சனை போயிடுமா என்ன சுமூகமா நம்ம வந்துட்டு அமைதியா இருந்து அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது நம்ம யோசிக்கணுமான்னு சொல்ல. ஹீரோயின் உடனே அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த விஷயத்திலையும் பதட்டப்பட மாட்டேன். நான் நாளைக்கே ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கிறேன் என்னோட வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த நாளே ஹீரோடைய வீட்டுக்கு போனா அங்க இருக்க வந்துட்டு ஒரு வேலைக்கார லேடி மூலமா நம்ம ஹீரோயினுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போறான். அதுவும் தனியா அவருடைய போட்ல போறான் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அடிச்சோம் முடிச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோடைய போட் எந்த இடத்துல நிக்குதோ அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் எல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு சேர்றாங்க. வந்தோடனே ஹீரோடைய போட்டை பாக்குறாங்க செம்ம பெரிய போட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோ தனியா வேற போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹீரோ பின்னாடி போயிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்ல ஏறலான்னு ட்ரை பண்ண தூரத்துல ஒரு ஆள் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கன் எல்லாம் வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க சுடுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா தூரத்துல நம்ம ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. ஆக்சுவலி அந்த வழியா யாரோ ஒருத்தவங்க டாக வாக்கிங் கூட்டு வர அந்த டாக் வந்துட்டு அந்த கன் வச்சிருக்கவனை பார்த்து கொலைக்கிட்டு பாருங்க. உடனே அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு தெரியல ஜஸ்ட் சும்மா டாக் ஏதோ கொலைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பாத்துக்கிட்டே இருக்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்ல ஏற வர ஹீரோயினும் போட்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோவும் போட்டை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்ற வரைய போட்டை எடுத்துக்கிட்டு நார்மலா போயிட்டே இருக்க. ஹீரோக்கு ஏதோ போட்டுக்குள்ள சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க ஏதோ கிருத்துடி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால போட்டுக்குள்ள சவுண்ட் கேட்க ஹீரோ போட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தா போட்டு கிட்ட ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இந்த தண்ணியை பார்த்தா பயம் போல இருக்கு. தண்ணியை பார்த்து அப்படியே நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே ஹீரோ பக்கத்துல வராங்க பாருங்க. ஹீரோ யாரோ தன் அட்டாக் வர பண்ண வரான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாக்கி பேட் எடுத்து நீட்ட. ஆனா நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த தண்ணி ஒத்துக்காம ஹீரோ மேலே பொலிச்சுன்னு வாந்தி எடுத்துறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. அடியே அறிவு கிட்டவளை என்னத்த பண்ணி தொலைச்ச கன்றாவி என்ன தெரிய தின்னு தொலைச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் இருப்பா நான் போய் வாந்தி எடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு சைட்ல போயிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஹீரோ என்ன நீ உன்னோட ஆஃபீஸ்க்காக நீ என்கிட்ட சாரி சொல்லணுன்றதுக்காக என்ன இந்த மாதிரி ஃபாலோ பண்றியா உன் ஆஃபீஸ் மேல மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னு மேலேயே நான் கேஸ் போட போறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய போட்டை திருப்பி ஃபர்ஸ்ட் உன்னு மேல வந்து நான் கேஸ் போட போறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எப்பா சாரிப்பா என்ன மன்னிச்சிடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோ போயிட்டு போட்டை திருப்பலான்னு பாக்குறான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்ல. பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போட் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பெட்ரோல் பாக்குறான். ஆனா லாஸ்ட் மினிட்ல போட்டு கரெக்டா ஆஃபும் ஆயிடுது. என்னன்னா இப்ப பெட்ரோலே இல்ல. நடு கடல்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சான். எல்லாம் உன்னுடைய பேட் லக் தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்த என்னோட ரெப்புடேஷன் போச்சு. ரெண்டாவது மறுபடியும் வந்துட்டு என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வேர் ஹவுஸ் எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ண. நம்ம ஹீரோயின் யாருக்குப்பா கால் பண்றேன்னு கேட்க ஹீரோ இந்த நேரத்துல லவர்ட்டியா கொஞ்சம் கோலாவி பேசுவாங்க. ரெஸ்கியூ டீமுக்கு தான்
பேசுறேன் வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ண. ஆனா ஹீரோயினும் போன் எடுக்கிறாங்க. ரெண்டு பேருடைய போன்லயும் சிக்னல் இல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் சிக்னல் தேடி அந்த வேர் ஹவுஸ்ல எப்படி சிக்னல் தேடி ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்களோ அதே மாதிரி ஒருத்தர் இப்ப இடிச்சுக்கிட்டு கீழே விழுறாங்க பாருங்க. ரெண்டு பேருடைய போனும் போயிட்டு கடலுக்குள்ள விழுந்துடுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போச்சு போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட வர நம்ம ஹீரோயின் இருப்பா நானே நானே திட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அடியே அறிவு கிட்ட முட்டாளோன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே திட்ட. ஹீரோ நடு கடல்ல நின்று கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்பா சாமி தயவு செஞ்சு கத்தாதப்பா எனக்கு பயமா இருக்கு நான் போய் போன் எடுத்துட்டு வரேன் ஆனா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே கடல்ல குதிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அடியே கடல் ஸ்விம்மிங் தெரியாதா எதுக்கடி குதிச்சு தொலைச்சேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கடல்ல குதிச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை மேல கொண்டு வர. அதுக்கப்புறம் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுல இல்லாதனால வேலைக்காரங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஷேவிங் பண்ணி விடுறான். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விடுறான். அங்க இருக்க ஆயாங்க எல்லாம் செம்ம பியூட்டியா மாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். கடல்ல போன் விழுந்துச்சுன்னா உன்னை யாரு போயிட்டு கடல்ல விழ சொன்னது அதுவும் இல்லாம குதிக்கிறப்ப எனக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னு சொல்ற கடல்ல விழுந்தா உடனே போயிட்டு எடுத்துட்டு வந்துட முடியுமா போனை உனக்கெல்லாம் யார் தாண்டி வேலை கொடுத்தது அறிவே கிடையாதா உன் மரமண்டையில என்ன மூளை இருக்குதா இல்ல 1/4 கிலோ கொழுப்பு அடக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடாரு. நம்ம ஹீரோ எல்லாம் உன்னாலதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெப்புடேஷன் போச்சு அதுக்கப்புறம் என் வேர் ஹவுஸ் போச்சு இங்க வந்து அதுக்கப்புறம் உன் கூட நான் மாட்டிக்கிட்டேன் கன்றாவின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ட மெனிக்கா நம்ம ஹீரோயினை திட்ட. பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஆமா எனக்கு மூளை இல்லதான் வந்துட்டு மூளைக்குள்ள எனக்கு வந்துட்டு 1/4 கிலோ கொழுப்பு தான் அடங்கி போயிருக்கு நான் மட்டும் என்ன பண்றது இப்ப நான் சாக போறேன் ஐயோ நான் இங்க சாக விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓன்னு ஒப்பாரி வைக்க நம்ம ஹீரோ வாய மூடி தொலடின்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்ன பார்த்து ஏன் வாடி பொடின்னு சொல்ல என்னதான் உனக்கு பிடிக்கல இல்ல உடனே நம்ம ஹீரோ கண்ட்ரோல் வாய மூடி தொலை இதுக்கப்புறமா உன வாடி பொடின்னு பேச மாட்டேன் வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் திரும்பிக்கிட்டு போச்சு நம்ம சாகதான் போறோம் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே அந்த பக்கம் கை காமிச்சு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது தீவை கை காமிச்சு அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம்னு சொல்ல ஹீரோயின் எந்த இடத்துக்கு போறோம் அங்க வீடு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஏமா தீவுல வீடுலாம் இருக்காது நீ வந்தாவா இல்லனா அப்படியே குதிச்சு கடல்ல செத்து ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்ல இருக்க ஒரு குட்டியோண்டு போட் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போட் தான் அதை எடுத்துக்கிட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு ஐலாண்ட்ல வந்து சேர்றான். நீங்க கேட்கலாம் இதே வந்துட்டு இந்த போட்டை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் போயிடலாம்னு சொல்லிட்டு ஆனா அந்த போட்ல அந்த அளவுக்கு காத்து கிடையாது. அதனாலதான் ஹீரோ பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு வந்து சேர்றான். வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போச்சு நம்ம இங்கதான் இருக்கணும் போல இருக்கு போட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவான்னு சொல்ல ஒரே ஒரு கேன் தண்ணி மட்டும் தான் இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா அங்க இருக்க குச்சி எல்லாத்தையுமே உடைச்சு இந்த நம்ம டிஸ்கவரி சேனல்ல பேர் கிரில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இல்லாம ஒரு குட்டி ஒன்று வீடு மாதிரி கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து புலம்புறாரு. நம்ம ஹீரோ போச்சு ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நம்ம செத்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோயின் வானத்துல நிலாவை பார்த்துட்டு அந்த நிலாவுல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருப்பாங்களா அந்த பாட்டி மட்டும் இப்ப வடையை கீழே போட்டாங்கன்னா நம்ம வாங்கி எடுத்து சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாயிடுறான். அடுத்த நாள் பாக்குறாங்க நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறான். பக்கத்துல ஹீரோயினை காணோம். ஐயோ இந்த தொல்லை எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி முத்தி தேட நம்ம ஹீரோயின் ஒரு கல்லு பின்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு பிசினஸ் ட்ரிப்புக்காக தானே போவதுதான் அவனோட பேக்ல வந்துட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்கு. ஹீரோ ட்ரெஸ் எடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை போட்டுக்கோன்னு சொல்ல ஹீரோயின் நான் தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்ல அது ரொம்ப அழுக்காயிடுச்சு எனக்கு அழுக்கா இருந்தா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் எப்பா இந்த சட்டை ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்குதுப்பா எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு இப்ப நீ போட்டுக்கிறியா இல்ல உன்னை கடல்ல தூக்கி போட்டு உன்னை சாவடிக்கவான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சரி ஓகே வந்துட்டு எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளாஸ் வச்சு நம்ம ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்து முறைக்க நம்ம ஹீரோயின் என்னப்பா உனக்கு பாட்டு பண்ணாலும் பிடிக்காதா சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு கிளாஸ் வச்சு நம்ம ஹீரோயின் விளையாடிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ பாக்குறாங்க ஏமா ஒரு தீவுல வந்து மாட்டிக்கிட்டோம் இங்க யாருமே தெரியல கண்ணுக்கு நீ என்னன்னா கிளாஸ் வச்சு விளையாடிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா சின்ன வயசுல உனக்கு வந்துட்டு உங்க அப்பா அம்மா யாருமே வந்துட்டு உனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலையான்னு கேட்க நம்ம ஹீரோயின் இல்ல எங்க அப்பா கிராசரி ஷாப் வச்சிருக்காரு அவருக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் காசுலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி போ ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் நான் பாட்டுலாம் நல்லா பாடுவேன் உனக்கு வேணா நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ மறுபடியும் திரும்பி ஒரு முறைக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சரி முறைக்காத நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாயை மூடுற மாதிரி இல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு எம்மா தாய் ஒரு ரேடியேட்டர் வாயை தயவு செஞ்சு மூடி தொலை நான் இங்க இருந்து அங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவேன். அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பதவியை யார்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டான். ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோடைய பதவியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோடைய தம்பியை பிடிக்கும் ஏன்னா அவன் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா
எல்லார்கிட்டயுமே பழகுவோம் இல்லையா, அவங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோடைய இடத்துல ஹீரோடைய தம்பி உட்கார்ந்தவனே ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே வராங்க. பார்த்தா லொடலொடா பேண்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்பா என்னப்பா இவ்வளவு லொடலொடான்னு இருக்குன்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன உனக்கு என்ன அளவெடுத்து தைக்கணுமா, ஒழுங்கா வந்து உட்காருன்னு சொல்ல, ஹீரோயின் எப்பா செப்பா என்னென்ன வெயில் அடிக்குதுப்பா சாமி, முதல்ல மூஞ்ச கழுவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிக்க வச்சிருந்த தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அடியே அது இருக்கிறதே ஒரே ஒரு கேன் தாண்டி, கேனை நிமித்துடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த, நம்ம ஹீரோயின் பதட்டத்துல என்ன பண்றாங்க, கேனை வந்துட்டு முன்பக்கமா நிமித்தாம பின்பக்கமா நிமித்துறாங்க பாருங்க. மொத்த தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுடா. ஹீரோயின் போச்சு இவன் வாயை மூட மோட்டானே நம்மள அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோடைய பேண்ட் ரொம்ப பெருசா இருக்கனால ஹீரோயின் தொபுகடின்னு கீழே விழுந்துறாங்க. ஹீரோ உடனே உனக்கு நடக்க கூடமா தெரியாதுன்னு சொல்ல, எப்பா திட்டாதப்பா உன் பேண்ட் தான்ப்பா ரொம்ப பெருசா இருக்கு, நான் என்னப்பா பண்றதுன்னு சொல்ல, நீ எல்லாம் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு கிடையாது, உன் மண்டைக்குள்ள மூளையே இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சரி விடு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோனுடைய பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரெட் இந்த சாண்ட்விச் எல்லாம் வச்சிருக்கான் போல இருக்கு. சோ அது நம்ம ஹீரோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் இருப்பா முதல்ல லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, லிப் கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த ஹார்ட் கீழே விழுது. இதை நம்ம ஹீரோ பாக்குறான். சோ ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அதோடைய பாதி ஹார்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு குப்பை தொட்டியில கிடைச்சிச்சுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. ஏன்னா ஹீரோ தானே அந்த ஹார்ட்டை எடுத்து அவனோட பாக்கெட்ல இருந்து குப்பை தொட்டியில போட்டிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இந்த மீதியோடைய ஹார்ட் யாருதுன்னு தெரியுமான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல எனக்கு தெரியாதேன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு என்ன பண்றா, அந்த ஹார்ட்டை பிச்சு போட்டுட்டு உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிரிச்சு அந்த ஹார்ட்டை கையில கொடுக்க, நம்ம ஹீரோயின் ஏன் அப்படி சொல்ற, இந்த ரெண்டு ஹார்ட்டுமே ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஹார்ட்டை யாரு வந்துட்டு தூக்கி போட்டாங்களோ அவங்க தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ உடனே சிச்சி இவளுடைய வந்துட்டு லைஃப் பார்ட்னர் நானா அப்படின்ட்டு ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சரிப்பா பசிக்குது நான் வேணா உனக்கு ஏதாவது வந்துட்டு செஞ்சு கொடுக்குவான்னு கேட்க, ஹீரோ உடனே வந்துட்டு என்ன இங்க இருக்குது, பிரெட் தான் இருக்குது, இதை வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு சொல்ல, ஹீரோயின் அது மட்டும் போதுமே இங்க காட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயின் அந்த பிரெட்லயே வந்துட்டு ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிளகா அதுக்கப்புறமா முட்டை எல்லாம் கிள்ளி வச்சு நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்க, பேண்ட் கொஞ்சம் லூஸா இருக்கனால அந்த சாப்பாடும் கீழே விழுறதுக்காக வரும். ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை வாங்கிட்டு அந்த தட்டை பாக்குறாரு. பாக்குறப்ப அவளுக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹீரோயின் ஹே சாப்பாடு நல்லா இருக்கா பாரு, நான் எவ்வளவு வந்துட்டு கிரியேட்டிவ் மூளை இருக்குது பாரு எனக்குன்னு சொல்ல, ஹீரோ கடுப்பை கிரியேட்டிவ் மூளையா, உனக்கு மூளையே இல்ல, உன் மூளையில வந்துட்டு 1/4 கிலோ கொழுப்பு தான் இருக்கு, வர இரு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பேக்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான் பாருங்க. ஹீரோயின் பயந்துடுறாங்க, ஐயோ நான் என்னப்பா பண்ண, சாண்ட்விச் தானே பண்ணி கொடுத்தா அதுக்காக போயிட்டு என்ன கொலை பண்ணலாமா, நான் பாவம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவேன். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை போயிட்டு பிடிச்சி ஹீரோயினுடைய வந்துட்டு சட்டை பேண்ட்டை கீழ்ச்சி விடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கறதுனால வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த கத்தியை வச்சு ஹீரோயினுடைய பேண்ட் சட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி கீழ்ச்சி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அப்பா இதை நீ சொல்லி இருந்தா நான் நார்மலாவே இருந்திருப்பல, தண்ணிக்குள்ள முக்கிதான் என்ன இந்த மாதிரி பண்ணணுமான்னு கேட்க, ஹீரோ உடனே வந்துட்டு ஆமா எப்ப பார் பேண்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு கீழே விழுறல அதுக்காக தான் வெட்டணும்னு சொல்ல, அங்க சீன் கட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டில தான் காமிக்கிறாங்க. சிட்டில ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தி வந்துட்டு மீடியாவில் வந்துச்சு இல்லையா நியூஸ், அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு ஹீரோயினோட வந்துட்டு பாஸ் என்ன சொல்றாரு, நீங்க தான் ஹீரோ பத்தி வந்துட்டு இந்த மாதிரி மீடியால பப்ளிசிட்டி பண்ணீங்க, ஆனா வந்துட்டு உங்களால ஹீரோ வந்துட்டு எங்க கம்பெனி மேல கேஸ் கொடுத்து வச்சிருக்கோம், அதனால ஒழுங்கா அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா நாங்க உங்க மேல கேஸ் போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியாக்கார லேடியை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மீடியா லேடி என்ன பண்றாங்க, சரி ஓகே நீங்க வந்து கவலைப்படாதீங்க நாங்க ஹீரோ கிட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோடைய அம்மாவும் ஹீரோடைய தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோடைய தம்பிக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக, அதாவது மேட்ச் மேக்கிங் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை சாக்கா வச்சுட்டு நம்ம ஹீரோயினுடைய பாஸ் என்ன பண்றாரு, ஹீரோடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்க பெரிய பையன் வந்துட்டு எங்க மேல வந்துட்டு கேஸ் போட்டிருக்காரு எங்க கம்பெனி மேல, தயவு செஞ்சு அந்த கேஸை மட்டும் கொஞ்சம் எடுக்க வாபஸ் வாங்க சொல்லி சொல்றீங்களா ப்ளீஸ் மேடம்னு சொல்ல, ஹீரோடைய அம்மாவும் சரிப்பா ஓகேப்பா நான் என் பையன் கிட்ட பேசுறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு ஹீரோயினோட பாஸ் கிட்ட சொல்ல, அந்த இடத்துல தானே இந்த மீடியாக்கார லேடி இருக்கா, இவன் என்ன பண்றா, இவளே தானாவே ஹீரோவுடைய அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. என்னன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா போல இருக்கு, அதனால ஹீரோவுடைய அம்மாவை இவ கரெக்ட் பண்ணுன்றதுக்காக நான் மீடியால இருக்கமா, நான் தான் வந்துட்டு ஹீரோவை பத்தி நல்லதான் எழுதுறேன், ஆனா ஹீரோ பத்தி நல்லா தான் எழுதுனா உங்க பையன் தான் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு, நான் வந்துட்டு அப்படி நான் வந்துட்டு இப்படி எங்க அப்பா அப்படி எங்க அப்பா இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவுடைய அம்மாவுக்கும் இந்த மீடியாக்கார பொண்ணை பிடிச்சு போச்சு. அந்த மீடியாக்கார பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்காக இன்வைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோடைய தம்பி கண்டுபிடிச்சிடறான். இந்த பொண்ணு எதுக்கு ஓவரா மொக்க போட்டுட்டு இருக்கா, என்ன கரெக்ட் பண்ணவா எங்க அண்ணனை கரெக்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிக்க, ஹீரோ போயிட்டு இளநீ எடுத்துட்டு வரான் பாருங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு சந்தோஷத்துல ஓடி வராங்க. காலில் அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணாடி துண்டு குத்திக்கிச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஆன்னு கத்த ஆரம்பிக்க, ஹீரோ உடனே ஒரு கண்ணாடி துண்டு தானே அதுக்கே கத்துற வாய மூடுன்னு சொல்லிட்டு, உன்னால ஒழுங்கா நடக்க கூட முடியலையா, அந்த மாதிரி பேண்ட் சட்டையை கிழிச்சாலும் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன ஜென்மோனின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு பொறுமையா
உட்காந்து அந்த கண்ணாடி துண்டை எடுத்து விடுறான். ஹீரோயின் நம்ம ஹீரோவே பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுடைய சட்டையவே கிழிச்சு ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ல கட்டெல்லாம் போட்டு விட அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்ச நேரம் ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்ன பாக்குறப்போ ஒழுங்கா போய் அந்த இடத்துல போய் கம்முனு உட்காரு போன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா எடுத்துட்டு வந்த இளநீ எல்லாத்தையுமே பிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட தற்போதைக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் தண்ணியை காலி பட்டாங்க இல்லையா. சோ இப்ப ஹீரோ என்ன பண்ணா இந்த டிஸ்கவரி சேனல்ல அந்த பேர் கிரில்ஸ் பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சூப்பரான யோசனை ஒண்ணு யோசிக்கிறான். என்னன்னா அடுப்பு மூட்டி விட்டுட்டு ஒரு கேன்ல வந்துட்டு இந்த கடல் தண்ணி எல்லாத்தையுமே ரப்பி விட்டுட்டு அதுல 4 குச்சிங்களை சைடுல சொருகி விட்டு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய பேக்கை கிழிச்சு தொங்க விட்டுருக்கான். எதுக்காகனா அந்த கடல் தண்ணி வந்துட்டு சூடாக சூடாக அதோடைய ஆவியெல்லாம் அந்த பேக் மேல பட்டு அந்த பேக்ல இருந்து நல்ல தண்ணி எல்லாம் அதாவது அந்த வேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த நீராவி, அந்த நீராவி எல்லாம் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டின்னுல வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல கலெக்டர் ஆகிற மாதிரி ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக உட்காரா. நம்ம ஹீரோயின் மீன் பிடிக்க போறேன்னு கேட்க ஹீரோ ஆமா அப்புறம் என்ன கடலுக்குள்ள மானா பிடிப்பாங்க வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாய மூட வைக்க ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மீனும் கிடைக்குது. ஹீரோயினுக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா இல்ல என்ன இந்த மீனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பாவமா இருக்கான்லாம் தெரியல. ஹீரோ என்ன பண்ணா அந்த இடத்துல அந்த மீனை போட்டுட்டு சரி ஏதாவது ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் கிடைக்குதா நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயினுக்கு அந்த மீனை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ அந்த மீன் பாவம்னு சொல்ல அந்த மீன் கொஞ்ச நேரத்திலே தண்ணி இல்லாம துடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல தண்ணிக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த நல்ல தண்ணி எடுத்து வந்து அந்த மீன்ல ஊத்தி விட்டுறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அடியே என்னடி பண்ணி தொலைச்ச, இப்பதாண்டி தண்ணி கொஞ்சமா வந்துச்சு, தாகம் வந்துட்டு உயிரை போகுது, நல்ல தண்ணியை கொண்டு வந்து இதுல ஊட்டியேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல அந்த மீனை பார்த்தா பாவமா இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பா என்ன பண்ண கையில வச்சிருக்க கேனை கீழே போட்டுட்டு அது கடல் தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்த மீன் ஓகேவா, இப்ப நீ நல்ல தண்ணி போட்டோன்னே அது ஆல்ரெடி செத்து போயிருந்திருக்கும், ஏன்னா அது கடல் தண்ணியில மட்டும்தான் உயிர் வாழும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மீனை விட்டுறேன்னு சொல்ல இப்ப அந்த மீன் சாகிறதுக்கு நீ தான் காரணம், உனக்கெல்லாம் மூளையே கிடையாது, ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒழியிற, நீ எல்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஜென்மம் தெரியல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வந்துட்டு சப்போஸ் தப்பிச்சு போனா உன் வேலையை முதல்ல விடு, உன்ன மாதிரி மூளை இல்லாதவள எவன் வேலைக்கு வச்சவன் சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு கத்த நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சரி நான் வேலையை விட்டுறேன் ஆனா இப்போதைக்கு அந்த மீனை மட்டும் விட்டுறேன் ப்ளீஸ் சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோ மீனை விட்டுட்டா எப்படி சாப்பிடுறது பசிக்க முடியலன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் பா தயவு செஞ்சு அந்த மீனை விட்டுருப்பா ப்ளீஸ் பான்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு தயவு செஞ்சு வாய மூடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாய மூட வைக்க ஹீரோயின் நம்ம ஹீரோ கத்தறத பார்த்து செம கடுப்பாயி ஹீரோவுடைய பேக்ல ஒரு ஃபிளேர் கன் இருக்கும், அந்த ஃபிளேர் கன்னை நம்ம ஹீரோயின் எரிய வச்சிடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிரம், அடி பாவி நைட்ல யாராவது ரெஸ்கியூ டீம் வந்தா அவங்க கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த ஒரே ஒரு ஃபிளேர் கன்னை நான் வச்சிருந்தேன், இதை போயிட்டு இப்ப எரிய வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃபிளேர் கன்னை தூக்கி போடுறான் பாருங்க. பக்கத்துல இருக்க குச்சியெல்லாம் பட்டு நெருப்பாயிடுது. ஹீரோ உடனே கடல் தண்ணி எடுத்து அணைக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோயின் மறுபடியும் கலெக்ட் ஆயிருக்கு தண்ணியை வச்சு மறுபடியும் நல்ல தண்ணியை வச்சு அணைச்சு விட்டுறாங்க அந்த தண்ணிய. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ எப்பா சாமி உன்னால என் கூட எல்லாம் வாழ முடியாதுமா, எத்தனை தடவை நல்ல தண்ணியை கொட்டுவேன், சாப்பிடறதுக்கு மீனும் இல்ல இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல, சி என்ன பொண்ணு நீன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி மறுபடியும் கத்த ஆரம்பிக்க. ஆனா நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றாரு அவரு பிடிச்ச மீனை வந்துட்டு அப்படியே கடல்ல விட்டுட்டு இப்ப சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம சாக தான் போறோம், ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து 1.5 நாளைக்கு மேல ஆகுதுன்னு சொல்ல ஹீரோயின் ஆமா நீ இங்க வந்து சாகணும்னு இல்ல அங்கே நீ செத்துருப்ப, உனக்கு ஒண்ணு தெரியுமா உன்னை கொலை பண்ண ஒருத்தவங்க ட்ரை பண்ணாங்க நான் அதை பார்த்தேன்னு சொல்ல ஹீரோ அப்படியான்னு கேட்கிறேன். விண்வெளி அந்த இது இருக்கு இல்லைங்களா ஆக்சுவலி அந்த வால் நட்சத்திரம் அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வேண்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினோட இன்னசென்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சரி வா போயிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு கீழே விழ வராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு செம்ம ஜுரம் அடிக்குது. உடனே நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாரு ஹீரோயினை பிகி பேக் தூக்கிட்டு வந்து சோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட கூடாரத்துக்கு வந்து படுக்க வைக்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம குளிர் எடுக்குது. சோ ஹீரோங்கனாலே கரெக்டா அவங்களுடைய சட்டையை கட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் பண்றாரு. என்னதான் ஹீரோ ரூடா இருந்தாலும் ஹீரோயினுக்கு சட்டையெல்லாம் போத்தி விட்டு ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்க. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுடைய தம்பி இருக்காங்க இல்லையா, சோ ஆக்சுவலி அவனை தான் காமிக்கிறாங்க. அவனை தேடி நம்ம போலீஸ்காரர் வந்திருக்காரு. எதுக்காகனா நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அது யாரு பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வரப்பதான் ஹீரோ ஊர்ல இல்லைன்ற விஷயம் தெரிய வருது. ஹீரோவுடைய தம்பி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றது அம்மாவுக்கு தெரிய வேணாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுவாங்க, அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்றதை கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்ற ரொம்ப சென்சிட்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி சொல்ல இன்னொரு பக்கம் வந்துட்டு அப்படியே நம்ம தீவுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு காலைல ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. ஹீரோ உடனே என்ன பண்றாரு ஹீரோனோட ஹேண்ட் பேக்கை செக் பண்ணி பாக்குறாரு. மெடிசன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்ப அந்த ஹார்ட் தெரியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அந்த 2 ஹார்ட்டையும் பிச்சு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருப்பா இல்லையா, இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹார்ட்டை ஒன்னா சேர்த்து எடுத்து ஹேண்ட் பேக் குள்ள போட்டுட்டு ஹீரோனுக்கு மெடிசன்லாம் எடுத்து நம்ம ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையாவே இந்த இன்னசென்ட்டான இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இந்த பொண்ணுங்களை தான் வந்துட்டு ரூடான பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்டான கான்செப்ட் தான் போல இருக்கு. அது இங்க செட் ஆக இன்னொரு பக்கம்
அப்ப வந்துட்டு நம்ம போலீஸ்காருக்கு டவுட் வருது. அதனால நம்ம ஹீரோவுடைய அந்த போட் இருக்கு தெரியுமா, அதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கவே மாட்டேங்குது. பிகாஸ் ஏன்னா போட்ல தான் ஃபியூல் இல்லை இல்லையா, ஃபியூல் இல்லைன்னொடனே அந்த ட்ரேசிங் மிஷினும் ஆஃப் ஆயிருக்கும். அதனால நம்ம ஹீரோ எந்த இடத்துல லாஸ்டா வந்துட்டு போட்டை நிப்பாட்டிட்டு இப்ப எங்க போனா என்னன்றது தெரியாம போலீஸ்காரரும் ஹீரோவுடைய தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பதட்டப்பட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லபடியா கவனிச்சுக்கிறாப்ல. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தூக்கத்துல இருந்தாலும் டக்குன்னு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி, இங்க பார் தயவு செஞ்சு என்கிட்ட இந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துக்காதா, ஏன்னா என்கிட்ட யாராவது இந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துக்கிட்டாங்க ஏதாவது ஒரு பசங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால என்கிட்ட நீ இந்த அளவுக்கு நடந்துக்காத, என்கிட்ட எப்பயும் போல ரூடாவே நடந்துக்கோ, ஏன்னா நான் ஒரு அன்லக்கியான பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் படக்குன்னு மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. ஏன்னா இவங்க இந்த தீவுக்கு வந்து மொத்தம் 3 நாள் ஆகுது. 3 நாளா சாப்பாடு தண்ணி ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. வெறும் இளநீ மட்டும் குடிச்சுக்கிட்டு. இதனால நம்ம ஹீரோயினோட கண்டிஷன் வர வர ரொம்ப மோசமாவ. ஆனா எப்பயுமே நம்ம ஹீரோயின் தான் மோட்டிவேஷனலா பேசுவாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மோட்டிவேஷனலா பேசாரு. கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போயிடுவோம், நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதாவது நம்ம போலீஸ் இருக்கா இல்லையா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய போட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல லாஸ்டா நின்னுச்சோ அந்த இடத்துல பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது மூலியமா அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மெசேஜை பாஸ் பண்ண அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க ரெஸ்கியூ டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தீவு ஃபுல்லா சுத்தி அனுப்புறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த தீவுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு நினைச்சு ரெஸ்கியூ டீம் அனுப்ப கரெக்டா அந்த போட்டு நம்ம ஹீரோடைய தீவுக்கிட்டையும் வந்துட்டு அங்க வந்தோடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த போட்டை வந்துட்டு கை காட்டுறாரு. தயவு செஞ்சு வந்துருங்க ஹெல்ப் ஹெல்ப்னு கத்த. ஆக்சுவலி அந்த போட்டு நம்ம ஹீரோ தானே ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கு. ஹீரோவையும் அவங்க பாத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க மயக்கப்பட்டிருக்க நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போட்டுக்குள்ள தூக்கி போட்டு போவ. அதுல 2 ரெஸ்கியூ ஆளுங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ மிகப்பெரிய பணக்காரன் இல்லையா, அதனால போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி எப்படியோ போட்ல ஏத்திடுறாங்க. அங்க இருக்க பொண்ணு வலிச்சு நம்ம ஹீரோவை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா. கட் பண்ணா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தீவுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு இளநீ தண்ணி வேணாம்னு கத்திக்கிட்டே இருக்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க நீன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்த. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போலீஸ்காரனுக்கு தான் தேங்க்ஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம போலீஸ்காரன் மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா ஹீரோ வந்துட்டு காணாம போயிருக்க விஷயம் தெரியாது இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், என்ன யார் அட்டாக் பண்ண வந்தது, ஏதாவது க்ளூ கிடைச்சதான்னு கேட்க. அவங்க இன்னும் பெருசா எதுவும் கிடைக்கவே இல்லை, அதனால தான் உங்களை கான்டாக்ட் பண்ண வந்தோம், நல்ல வேலை ஆனா உங்களை இப்ப காப்பாத்தியாச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கால் பண்ணி, டே தகப்பா பொண்ணு காணாம போய் 3 நாள் ஆகுது, ஏதாவது ஒரு ஆக்ஷனாவது எடுத்தியான்னு சொல்ல, ஏமா நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தானேமா போன, அதனால தான் அப்பா பெருசா எதுவும் நினைச்சுக்கலன்னு சொல்ல ஹீரோயின் கத்துறாங்க. அதுக்காக நீ என்ன இப்படியா பண்ணுவேன், உனக்கு ஒன்று தெரியுமா, போட் ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்துட்டு ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்டேன், ஆனா நல்ல வேலை இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, சரி சரிமா விடுமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இருமா இங்க பச்சரிசி வாங்க வந்திருக்காங்க, பிரியாணி சமைக்கணுமா, வைமா போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அசால்ட்டா பேசுறாரு மனுஷன். சோ நம்ம ஹீரோயினும் கடுப்பை அட போப்பா வைப்பா போனேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு உடம்பு சரியாயிட்டே வர ஹீரோ அடுத்த நாள் அவனோட ஆஃபீஸ்க்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோடைய தம்பி கிட்ட எல்லாரும் ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. ஏன்னா இப்ப அவன் தானே வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த கம்பெனியும் பாத்துக்கிறான். சோ மொத்த டீட்டெயில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே நல்லபடியா பேசிட்டு இருக்கா. ஹீரோடைய தம்பி ஹீரோ பார்த்தோன்னே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அவன் தம்பி மேல டவுட் இல்லையா. சோ ஹீரோ பெருசா ஏதோ அவன் தம்பி கிட்ட பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட நம்ம ஹீரோ இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்னெல்லாம் நடந்தது நான் இல்லாதப்பன்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்க. எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோயினோட நினைப்பு தான் நம்ம ஹீரோக்கு வருது. சோ வேலைக்காரியை திரும்பி பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் தான் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரி திரும்பி பார்த்தாலும் ஹீரோயினா தான் தெரியுறாங்க. ஹீரோவுடைய மனசுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க போல இருக்கு. அங்கங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எட்ரா கார போடா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கால் தானாவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆயிடுது. சோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு ஹீரோ போலான்னு பார்க்க, ஆனா ஹீரோயினுடைய ரூம்ல நம்ம ஹீரோயினுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ போயிட்டு நின்னுக்கிறாப்ல தனியா. உடனே ஹீரோக்கு அங்க வந்து போகும் மனசு இல்ல, ஹீரோயினை பார்க்காம இருக்கிறதுக்கும் மனசு வரல. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல விட்டு போல, அங்க இருக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியால உட்காந்துதான் ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டு, சாரி என்னால ஆபீஸ்ல இருந்து வர முடியல, செம வேலை, அதனால தான் என்ன வந்துட்டு உன்னால பார்க்க முடியல, நீ நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் நல்லா இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் கூட வந்துட்டு ஏதாவது பசங்க இருந்தாங்களா, அவங்களுக்கு தான் வந்துட்டு செமையா ஏதாவது வந்துட்டு அடிபடும் இல்ல ஆக்சிடென்ட் ஆகும், ஆனா என்னன்னா நீ வந்துட்டு தப்பிச்சிட்ட, நீ ரொம்ப லக்கி தெரியுமான்னு சொல்ல ஹீரோ உடனே சரி சரி ஓவரா பேசாத போனை வையின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்ட பேச
பேசணும் போல தோணுது போல இருக்கு. ஆனா பேசி வளர்த்துக்கிட்டா எங்க ஹீரோயின் மனசுக்குள்ள வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறேன். இருந்தாலும் நம்ம மனசு நம்ம சொல்றது கேக்குமா? நைட் எல்லாம் நம்ம ஹீரோயினோட நினைப்பாவே தான் இருக்கு ஹீரோவுக்கு. சோ ஹீரோயினோட லூஸ் தனமான பேச்சு, இன்னசென்ட்டான பேச்சு, சோ எல்லாமே நம்ம ஹீரோடைய மண்டைக்குள்ள பூந்து நம்ம ஹீரோயின் செம்மையாங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவால தாங்கவே முடியல. சோ இது எல்லாமே நினைப்பில் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பத்தி என்ன தாட் ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஹீரோ திட்டினாருல, உன் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல, போனவனே உன் வேலையை முதல்ல ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுக்கு அதெல்லாம் கனவு வந்து என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன்னு கத்த ஆரம்பிக்க. உடனே நர்ஸ் வந்து ஏமா வேலையை ரிசைன் பண்ண சொல்றேன் என்னன்னு சொல்ல, ஐயோ உங்களை இல்ல நர்ஸ் நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல. நம்ம ஹீரோயினை பத்தியே நினைச்சுக்கிட்டு காமிக் புக்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் அந்த தீவுல இருக்கக்குள்ள ஒரு காமிக் கேரக்டரை பத்தி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டரை நினைச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினோட நினைப்பாவே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவர் எப்பயுமே காமிக்கோடைய அந்த சீரீஸ்லாம் எடுத்து பார்க்கவே மாட்டாரு. இப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதாவது ஒரு காமிக்கை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு காமிக்கோடைய சீடியை தேட ஆரம்பிக்க வீட்டு வேலைக்காரங்களாம் பாக்குறாங்க. என்னடா இவன் எப்ப பாரு எல்லாருமே திட்டிக்கிட்டே இருப்பான், ரொம்ப ரூடாவே நடந்துகிட்டு இருப்பான், இப்போ உட்காந்து காமிக் சீடி எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், இவன் என்ன சின்ன குழந்தையா, இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திரும்பின இடம்லாம் மறுபடியும் நம்ம ஹீரோயினா தான் தெரியுறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஹீரோடைய செக்ரட்டரி வந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, ஃபைல் ஒன்று மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்திருந்தா உடனே அந்த செக்ரட்டரியை வேலையை விட்டு தூக்கியிருப்பாரு. ஆனா இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய நினைப்பா இருக்கிறதுனால செக்ரட்டரிக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. சரி ஓகே இன்னொரு தடவை இந்த மிஸ்டேக்கை பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது ஹீரோவா, இது இவ்வளோ ரூடா நடந்துட்டு இருக்க ஒரு ஆள் இவ்வளோ சாஃப்டா நடந்துக்கிறானே, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மரியாதை கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயினை எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கூட ஹீரோயினோட அப்பா கேட்காம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா டேய் தகப்பா நான் வந்துட்டேன் என்கிட்ட பேசாம என்ன பண்றேன்னு யோசிக்க ஹீரோக்கு வந்துட்டு திடீர்னு ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா தீவுல இருக்கக்குள்ள உன் வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொல்லி கத்திருப்பார் இல்லையா, அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே அவங்களுடைய போனை ஆன் பண்றாங்க பாருங்க. உடனே நம்ம ஹீரோடைய கால் வருது. ஹீரோயினுக்கா என்னடா இவன் கால் பண்றானேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தீவுல இருக்கக்குள்ள சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சப்போஸ் நம்ம உயிரோட போயிட்டோம்னா நீ எனக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது, என்னோட வீட்டுக்கு வரக்கூடாது, என் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இதை நம்ம ஹீரோயின் மனசுல எடுத்துக்கிட்டே சோ ஓகே ஹீரோ நம்மளுடைய வேலையை தான் ரிசைன் பண்ண சொல்லி இன்டிமேட் பண்றதுக்காக கால் பண்றாமல இருக்குன்னு ஹீரோடைய போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயின் டிசைனிங் லெட்டர் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பாஸை போய் பார்க்க ஹீரோயினோட பாஸ் என்ன லெட்டர் இதுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பிட்டு அழுதுகிட்டே நான் வந்துட்டு வேலையை ரிசைன் பண்றேன், என் மண்டையில மூளையே இல்ல, என்ன வந்துட்டு 1/4 கிலோ கொழுப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாஸ் நீ ஏன் வேலையை ரிசைன் பண்ண போற, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா, உன்னாலதான் ஹீரோ வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு மேல கொடுத்த கேஸா வாபஸ் வாங்கிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு இதான் இன்கிரிமெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டு போயிட ஹீரோயினுக்கா செம்ம குஷி ஆயிடுது. என்னடா அதிசயம் இது, ஹீரோ எப்படா வந்துட்டு நம்ம கம்பெனி மேல கொடுத்த கேஸை வாங்கிட்டான் வாபஸ் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களான்னு பாக்கிறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள போறதுக்கு ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அவனுடைய டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே நின்னுகிட்டே இருக்க. ஹீரோயின் வந்துட்டு ஜாலியா அங்க இருந்து வெளியே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு 2-3 நாள் லீவும் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே லீவ்ல வீட்டாத ஊரை நல்லா சுத்தி பார்க்கலாமே ஹீரோயின் வெளியே வந்தா நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பரை வச்சு அவரோட முகத்தை மூடிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு குட்டி கொண்டு சைக்கிள்ல தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த சைக்கிள்ல ஏறி உட்கார, ஆனா சைக்கிள்ல காத்து இல்ல போல இருக்கு. அச்சுச்சோ காத்துலயே சரி ஓகே நம்ம பஸ்ல தான் போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த சைக்கிளை உருட்டிக்கிட்டே போவேன். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு எடா இவன் இந்த மாதிரி குட்டி சைக்கிள் எல்லாம் ஓட்டுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் அசந்துறான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோயின் பின்பக்கமா நம்ம ஹீரோடைய பின்பக்கமா வந்து ஏய் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோ உடனே இல்லம்மா நான் காய்கறி வாங்க வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. காய்கறி வாங்க வந்தியா இல்ல இந்த பிரிட்ஜ் வாங்க வந்தியா, நீ வாங்கினாலும் வாங்கப்பா, நீ செம்ம பெரிய பணக்காரன் தான் சொல்ல ஹீரோ உடனே என்ன உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்ல நான் ரிசைன் பண்ணலாம் தான் போனேன், ஆனா அதுக்குள்ளே வந்துட்டு நீ ஏதோ கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்க பாஸ் வந்துட்டு எனக்கு லீவை கொடுத்து விட்டுட்டாரு, அதனால என்னால ரிசைன் பண்ண முடியல, நான் ரிசைன் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே எங்க காட்டு ஒரு ரிசைனிங் லெட்டர்னு சொல்ல ஹீரோயின் அவங்களோட ரிசைனிங் லெட்டரை கொடுக்குறாங்க பாருங்க. சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ற வரை நம்ம ஹீரோயின் தப்பா எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ உன்னால ஒரு ரிசைனிங் லெட்டர் கூட ஒழுங்கா எழுதி தெரியல, உன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல 1/4 கிலோ கொழுப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சரி விடு இந்த டயலாக்கே எத்தனை தடவை தான் சொல்லுவேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஆமா அப்புறம் உன் மூஞ்சில மேக்கப் பாரு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்க, அந்த மேக்கப் எப்படி வந்துட்டு நீ கத்துக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நான் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ கேக்குறாங்க ஏன் உனக்கு வந்துட்டு
ஸ்கூல்ல வந்துட்டு பழி சொல்லாம இருக்கவே முடியாதா? உன் ஸ்கூல்ல வந்துட்டு ஜஸ்ட் உனக்கு சொல்லி தான் கொடுப்பாங்க, நீ தான் மண்டைக்குள்ள எல்லாத்தையும் ஏத்தணும், உனக்கு அது கூட உன்னால புரிஞ்சுக்க தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ நான் உன்னை திட்டுறேன் நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல விடுப்பா பழகிடுச்சுப்பா உன் கூட 2-3 நாள் தீவுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பஸ் வந்தோடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏறுறாங்க பாருங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நீ இந்த சைக்கிள் இங்கே வை நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ என்னோட காஸ்ட்லியான சைக்கிள்னு சொல்ல எது இதுவா காஸ்ட்லியான சைக்கிள், இந்த ஓட்ட சைக்கிளை வச்சு நீ பஸ்ல போறியா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் பஸ்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் என்னையா நீ பஸ்ல எல்லாம் வர உன் கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க ஆமா நீ எப்பயுமே பஸ்ல தான் வருவியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் எப்பயாவது சைக்கிள்ல வருவேன், சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பஸ்ல வருவேன், அப்படி சைக்கிள் வந்துட்டு எங்க அக்கா எடுத்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டானா நான் பஸ்ல வருவேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வாயை வச்சு கம்னு இல்லாம இந்த பஸ்ல நிறைய ரவுடி பசங்களா இருக்காங்க நீ எப்படிதான் வரேன்னு சொல்ல அப்போ அங்க வந்துட்டு உண்மையாவே ரவுடி பசங்களுடைய கேங் இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு செம டென்ஷன் ஆயிடுது, யாரை பார்த்து நான் ரவுடி பசங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்பா விட்டுருங்கடா அவனு சொல்ல ஹீரோ உடனே ஆமாண்டா உங்களை பார்க்கலாம் ரவுடி பசங்க மாதிரி தான் தெரியுறீங்க, ரவுடி பசங்கன்னு சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல உடனே அவனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க இருறா எங்க கேங்க கூட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ஹீரோ ஆல்ரெடி நீ கேங்ல தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு பஸ் விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னையும் கூட்டு போடான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க. ஒரு இடத்துல போய் ஒளியறதுக்காக டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோடைய செஸ்ட்ல கிஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு காப் வந்துடுறாங்க. காப்னா போலீஸ்காரங்க. சோ போலீஸ்காரங்க வந்தவொடனே அந்த ரவுடி பசங்க அங்க இருந்து ஓடிட ஹீரோயின் இன்னுமே பைக்ல தான் இருக்காங்க. ஹீரோடைய கையை கெட்டிமா பிடிச்சிக்க நம்ம ஹீரோ எம்மா ரவுடி பசங்க போயிட்டாங்க என் கையை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோயின் சரிப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ எம்மா உன் கூட நல்லா தானமா பேசிட்டு இருந்தா எங்க இருந்து தான் பிரச்சனை வருதோ தெரியல, உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை தான் வருதுன்னு சொல்ல ஹீரோயின் ஆமா நான் தான் ஒரு அன்லக்கியான பொண்ணு இல்ல என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போவேன். இப்போ போக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ் கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ரோட்லயே வச்சு ஹீரோ கேக்குறாங்க உனக்கு செஸ் கேம் விளையாட தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் என் மண்டைக்குள்ளதான் கொழுப்பு இருக்கே எனக்கு எங்க இருந்து விளையாட தெரியும், எனக்கு செஸ் கேமே புரியாதுப்பான்னு சொல்ல ஆக்சுவலி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உண்மையாவே யாருக்கெல்லாம் செஸ் விளையாட தெரியும் சொல்லுங்க, சீரியஸா சொல்றேன் 7 கழுத வயசாகி எனக்குமே இன்னும் செஸ் கேமை பத்தி தெரியாது, எப்படி விளையாடணும்னு தெரியாது. எங்க வீட்டுல எனக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனா என் மண்டைக்குள்ள இது வரைக்கும் ஏறினதே இல்லை. யாரெல்லாம் செஸ் விளையாடி இருக்கீங்க சொல்லுங்க. சீரியஸா இந்த செஸ் விளையாடுறவங்களுடைய மண்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற வந்துட்டு மூளையை விட ரொம்ப அதிகமான மூளை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம் பா, சத்தியமா எனக்கும் வராது. சரி ஓகே விடுங்க வாங்க இப்ப நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு செஸ் விளையாட சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோயின் ஈஸியா கத்துக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அப்பா நீ வேற லெவல் போ, நீ வேற லெவல்ல டீச்சிங் பண்ற தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல எந்த வண்டியை நம்ம ஹீரோ ஓட்ட வண்டின்னு சொன்னாரோ அந்த ஓட்ட வண்டியை தள்ளிக்கிட்டே ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக ஹீரோயினோட வீடு வரைக்கும் வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு செஸ்ல எனக்கு கத்து கொடுத்தேன்ல எனக்கு வந்துட்டு லூஸ் தனமா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குறியான்னு சொல்ல ஹீரோயின் ஏன் அப்படி கேட்கறேன்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்குமே என்ன பிடிக்காது என்னோட ரூட்னஸ்னால, அதனால வந்துட்டு நீ எனக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு அதாவது உன்ன மாதிரி பைத்தியம் மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லித்தா அப்பதானே எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்ல ஹீரோயின் ஆக்சுவலி வந்துட்டு இதெல்லாம் தானா வரணும்பா, நீ வந்துட்டு மத்தவங்க மேல லவ் அண்ட் கேரா இரு எல்லாருக்குமே உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல உடனே நம்ம ஹீரோ ஹோ அதுக்கு தான் நீ பைத்தியம் மாதிரி என்கிட்ட நடிச்சியா, என் மனசுல நீ இடம் பிடிக்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க ஹீரோயின் அப்பா சாமி நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல என்னோட நேச்சரே அந்த மாதிரி தான், ஆக்சுவலி நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் சார் நான் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹே ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம குஷி ஆயிடுது. ஐயோ ஹீரோ நம்மள லவ் பண்றேன்னு சொல்ல போறானோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ அம்மா தாய் நான் இங்க உட்கார்றேன் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துறப்போன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம பல்ப் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயினும் தண்ணி எல்லாம் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் குடிச்சிட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பெண் ஒன்னு கிஃப்ட் பண்ணி சோ நீ வேலையெல்லாம் விடாதன்னு சொல்ல ஹீரோயின் செம குஷி ஆயிடுறாங்க. சீரியஸாவான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்ல தேங்க்ஸ் ஐயோ அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். பின்னாடி திரும்பி ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு, ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்க ஒரு வேலை அவன் ஐ லவ் யூ சொல்ல வந்து சொம்பு தண்ணி கேட்டானோ அது இல்ல அவன் தான் ரொம்ப வந்துட்டு பெரிய பணக்காரன் அவன் நல்ல மூலக்காரனாச்சே அப்பெல்லாம் இருக்காதுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிண்டி பொண்ணு இருக்கா. இந்த சிண்டி யாருன்னு தெரியுமா, அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு, அதான் நம்ம ஹீரோ பத்தி தப்பா எழுதினாலே நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாலியா அவதான் இவளுடைய பேர் வந்துட்டு சிண்டியை கூட நம்ம ஹீரோடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்களே அப்ப ஹீரோ கூட இவங்களை கோத்து விடுறாங்க. சிண்டியா ஹீரோடைய அம்மா இந்த மாதிரி இவதான்ப்பா சிண்டி, இவ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர், ஆக்சுவலி வந்துட்டு இந்த மேகசினோடைய அந்த ஒரு சீஃப் எடிட்டர் தான்ப்பா இவ கூட நீ டேட்டிங் போன்னு சொல்லிட்டு ஹீரோவை கோத்து விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அந்த சிண்டியை கூப்பிட்டு வெளியே போவ. ஹீரோடைய தம்பி வரா. இப்ப சிண்டி கூட சிண்டியோடைய அசிஸ்டன்ட் வந்திருப்பா. உடனே வந்துட்டு ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி மீடியால இருந்து வந்திருக்காங்கப்பா உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு சொல்றாங்க நீ பேட்டி கொடுப்பான்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய தம்பி இல்லம்மா
வேணாமா, அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் டென்ஷன் ஆவான்னு சொல்ல, அட அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வந்துட்டு பேட்டி கொடுப்பா, ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பிசினஸ் பத்தி பேட்டி கொடுக்க சொல்ல, இவனுக்கு பிசினஸ் செமையா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் இருந்தாலும் ஹீரோவை ஜெயிக்கணும்ன்றதுக்காக இவனும் வந்துட்டு பேட்டி கொடுக்கறதுக்காக ஓகே சொல்ல, இங்க நம்ம சிண்டியை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டுட்டு வெளியே வரா. சோ ஹீரோ என்ன பண்ணா, சிண்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சோ சிண்டி என்ன பண்ணா, அவ வந்துட்டு ஹை கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா பந்தா போட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணா, ஒரே கேள்விதான் கேட்கறான், என்ன பத்தி நீ தானே மேகசைன்ல தப்பா எழுதுன்னு சொல்ல, சிண்டியும் உடனே ஆமாப்பா நான் தான் எழுதுனேன், பட் ஆனா இதுக்காக நீ என் மேல கேஸ் போடுறனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, போட்டுக்கோ, எனக்கு அதுல பெரிய வருத்தம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன பண்ணா, கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் பண்ணாத தப்புக்காக ஜஸ்ட் வந்துட்டு அந்த இடத்தோட அந்த வந்து ஷோ நடந்தது இல்லையா, அந்த ஷோவுடைய வந்துட்டு ஒரு மேலாளர்ன்றதுக்காக ஹீரோ பின்னாடி திரிஞ்சு எத்தனை தடவை சாரி கேட்டிருப்பாங்க நம்ம ஹீரோ கேஸை வாபஸ் வாங்கணும்னு. ஆனா இவன் என்னன்னா, இவ்வளோ திமுறா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேஸ போட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஹீரோ உடனே என் வாழ்க்கையில 2 பொண்ணுங்களை பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்துட்டு தப்பே பண்ணலாலும் என் பின்னாடி சாரி கேட்டுட்டு இருந்தா ஒரு பைத்தியக்காரச்சி, ஆனா இன்னொரு பொண்ணை பாக்குறேன் நல்லா படிச்ச ஒரு ஆளு, ஆனா வந்துட்டு இவ்வளவு திமிர்த்தனமா நடந்துக்கிற, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு சிண்டியை வந்துட்டு அவமானப்படுத்தி நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே அனுப்ப, ஹீரோடைய தம்பி பேட்டி கொடுத்தான் இல்லையா, அது வந்துட்டு டிவி சேனல்ல எல்லாம் வர நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோ கூப்பிட்டு காமிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கான், தன்னோட தம்பி தான் தன்னை கொலை பண்ற நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப தன்னுடைய பிசினஸ் வேற இவன் ஆட்டை போட ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வெளியே சொல்லலனாலும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஏடா இது சொந்த தம்பியே இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வரான். ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா எல்லா ஸ்டாஃபையும் போனையே நோண்டிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் ஒரு மாதிரி முறைக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கா ஒன்னும் புரியவே இல்ல, என்னது இது ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணாம ஏதோ போனை நோண்டிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய செக்ரட்டரி கிட்ட கேட்க, செக்ரட்டரி வந்துட்டு போனை காமிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போட்ல ஏறி இருப்பா இல்லையா, அப்ப கூட அந்த இடத்துல வந்துட்டு 2 ரெஸ்கியூ டீம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு போட்டோ எடுத்தத ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மீடியால தப்பா கொடுத்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கூட டேட் பண்றா. ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு தீவுல வந்துட்டு நல்லா ஜாலியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி நியூஸ் வர, இந்த நியூஸ் சிண்டி படிச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறா. ஏன்னா வந்துட்டு நம்ம சிண்டிக்கும் ஹீரோயினை தெரியும் இல்லையா, அவ வந்துட்டு லோ கிளாஸ், ஆனா அவளை வந்துட்டு இவன் டேட் பண்றானா கண்டிப்பா விடவே மாட்டேன், ஹீரோ எனக்கு தான் சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆவ. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவங்களோட பாஸ் திட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்க கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னா, அதாவது இந்த மாதிரி வந்துட்டு இந்த 8 பொண்ணுங்க இருக்காங்களே நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்யற 7 பொண்ணுங்களோட சேர்த்து இந்த 8 பொண்ணுங்களும் கிளைண்ட்ஸை டேட் பண்ணக்கூடாது, கிளைண்ட்ஸை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை திட்டுறாரு, நீ வந்துட்டு எங்கேயோ வெளியே போனன்னு பார்த்தா நீ என்னமோ ஹீரோ கூட டேட் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை திட்ட, ஹீரோடைய தம்பி நம்ம ஹீரோக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோக்கு செம்ம டவுட்டா இருக்கு, ஒருவேளை ஜூஸ்ல இவன் விஷத்தை கலந்து கொடுத்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். இப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே தன்னுடைய கேள்வியை வச்சுட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தம்பி கிட்ட, எனக்கு அட்டாக் நடந்தது வந்துட்டு நீ வந்துட்டு பெருசா எதுவும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியலையே, ஏன்னா நீ பெருசா எதுவும் ஃபீல் பண்ணலன்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோடைய தம்பி, ஏன்னா என் மேல உனக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் ஃபீல் பண்ண அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்க வந்துட்டு மனசு கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் பெருசா எதுவும் ஃபீல் பண்ணலன்னு சொல்ல. ஆனா ஹீரோவால இதை நம்ப முடியல. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட பழகணும்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னோட தம்பி மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்ட சொல்ல, போலீஸ்காரன் ஹீரோடைய தம்பி கிட்ட பழகலான்னு நினைக்கிறான். அவன் போற ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவன் ஜாகிங் பண்ற இடம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் அவன்கிட்ட பழகலான்னு ட்ரை பண்ண, ஆனா அவன் பெருசா எதுவும் புடி கொடுத்து பேச மாட்டேன்னா. ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் பண்ணா, நம்ம ஹீரோயின் போன் அட்டெண்ட் பண்ணாம அவங்க போனை கொண்டு போயிட்டு அவங்களோட கொலீக் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி ஹீரோ கால் பண்ணா எடுத்து பேசுன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி நான் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்ல, சாரி அவ கொஞ்சம் வேலையில இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு அவ பிஸியா இருக்கா, அவளால வந்துட்டு இப்ப பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ இல்ல நான் கண்டிப்பா பேசியே ஆகணும், ஏன்னா நியூஸ்ல வந்துட்டு எங்க 2 பேருடைய பத்தி நியூஸ் வந்துச்சு இல்லையா, அந்த நியூஸை பத்தி நான் அவகிட்ட பேசியே ஆகணும்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ஒரு பேப்பரை கிழிச்சு அதுல எழுதி கொடுத்து வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதாவது அந்த கொலீக் பொண்ணு என்ன பண்றா, என்னை பத்தி நீ கவலைப்படாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ உடனே அவளை பத்தி யாரு கவலைப்பட்டது, என்ன பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயமா தான் நான் அவகிட்ட பேசணும், ஒழுங்கா அவள்கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் பக்கத்துல நின்னுகிட்டு என்னையே இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோ உடனே ஹோ அந்த மாதிரி நீ பக்கத்துல நின்னுகிட்டே தான் நீ வந்துட்டு என்னோட போனை வாங்காம பேசாம இருக்கியா, உனக்கு எவ்வளவு திமிரு, உனக்கு மண்டையில மூளையே கிடையாதா உனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்பயும் போல திட்ட, உடனே வந்துட்டு அந்த கொலீக் பொண்ணு நீ வாய் முட்டை அமைதியா ரெடி நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, சார் அவ இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கா அதனால அவ அப்புறமா கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கொலீக் காலை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினை பார்க்க கிளம்ப, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களே அந்த ஒயிட் மண்டக்காரன் அவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை இந்த மாதிரி வந்துட்டு டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பெனில ரூல்ஸ் இருக்கு, அதாவது கிளைண்ட்ஸ் யாரையுமே டேட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட பேச வரான், எனக்கு அவன்கிட்ட பேச இஷ்டம் இல்ல, பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹீரோடைய பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப 2வதா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒண்ணு வேணும்ல,
அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஒயிட் மண்டன் கிட்ட கேட்க, அந்த ஒயிட் மண்டன் என்ன பண்றா, அவனுக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவனை கூப்பிட்டு விட்டு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவனை நான் கூப்பிட்டுருக்கேன், ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றான், அவனை போயிட்டு நீ பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அங்கிருந்து போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அந்த பாஸ் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் தன்னுடைய லவரை கொண்டு வராங்களோ, இந்த 8 பொண்ணுங்கள்ல நம்ம ஹீரோயின் கூட 7 பேர் வேலை செய்யறாங்களா, இந்த 8 பொண்ணுங்களை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கொண்டு வந்து முதல்ல காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 மில்லியன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதனால தான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ஒயிட் மண்டா ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒருத்தவனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணா, ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட நோட்டு பேன் எல்லாம் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயினுமே போயிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்ல, உடனே அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியை டெவலப் பண்ணும், ஆக்சுவலி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா 2-3 குழந்தைங்களை பெற்றுக்கலாம், அதுக்கப்புறம் நீ குழந்தைங்களை பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, நீ வேலைக்கெல்லாம் போத்தாவலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு அது ஓகே தான், கரெக்டா அவனும் வந்துட்டு சரி ஓகேப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ கடுப்பையே, நீ இவளை கல்யாணம் பண்ணனா நடு ரோட்ல தான் நீ நிப்பன்னு சொல்ல, ஹீரோயினோட ஏன்டா இந்த மாதிரி சொல்ற, வாயை மூடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வாயை மூட சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல இருக்கவனை பார்த்து, டேய் கண்ணடிப்பட்டவனே இங்க பாரு, உன் பிள்ளைங்களெல்லாம் இவ பாத்துக்கவே மாட்டா, இவளே ஒரு குழந்தை தாண்டா அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல என் வீட்டு நாய்க்குட்டியை பாத்துக்கிட்டோன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ நாய்க்குட்டி விஷத்தை வச்சே இவ சாவடிச்சிடுவா அப்படின்னு சொல்ல, சரி வீட்டையாவது பாத்துக்கிட்டோன்னு சொல்ல, வீட்டை பாத்துக்க மாட்டா இவ, வீட்டையே எரிச்சு விட்டுருவா, அந்த மாதிரி ஆள் இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை பத்தி இல்லாத பொல்லாதியமா பேச, அந்த கண்ணாடி போட்டவன் ஐயோ நீ எனக்கு செட் ஆக மாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டா காமிச்சு காலமா நம்ம ஹீரோயின் கடுப்பை நம்ம ஹீரோ கிட்ட எந்திரிக்கிறாங்க பாருங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் உட்காந்துடுறாங்க. ஹீரோ இப்ப எதுக்காக நீ பாய் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்க, என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் விஷயத்த சொல்றாங்க. எங்க பாஸ் வந்துட்டு யாரு முதல்ல வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை கூட்டு வராங்களோ அவங்களுக்கு 1 மில்லியன் கொடுக்கறதா சொன்னாரு, எனக்கு 1 மில்லியன் வேணும், அதுக்காக தான் நான் பாய் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு அடி பாவி 1 மில்லியனுக்காக ஒரு பையனுடைய லைஃபே நீ ஸ்பாயில் பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை திட்ட, ஹீரோயின் உடனே என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்ப, ஹீரோ வெளியே வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி சீக்கிரமா வான்னு சொல்ல, ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க, யாரும் நம்மள ஃபாலோ பண்றாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகே அந்த ஒரு அட்டாக்கர் தான் வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ நம்பி கார்ல ஏறி உட்கார. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க யாருப்பா உன்னை ஃபாலோ பண்றதுன்னு கேட்க, ஹீரோ அதெல்லாம் கிடையாது, நான் சும்மா தான் உன்னை கார்ல வந்துட்டு ஏறதுக்காக போய் சொன்னேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது, போய் சொல்லி ஏன்டா என்ன கார்ல ஏத்துன, உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை, எப்ப பாரு மூளை இல்ல 1 கிலோ கொழுப்பு தானே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பேன், அப்புறம் எதுக்கு நீ என்ன வந்துட்டு கார்ல ஏத்தனன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தயவு செஞ்சு வாயை மூடு, இந்த மாதிரி நியூஸ்ல நம்ம 2 பேரை பத்தி டேமேஜா வந்துட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்ல, ஹீரோயின் அதை வேணா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேணா மறுப்பு செய்தி கூட போட சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நான் கொண்டு போய் என்னோட வீட்டுல விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னை வீட்டுல எல்லாம் கொண்டு போய் விட முடியாது, அந்த நியூஸ் வந்ததுக்காக நான் உன்னை பழி வாங்க போறேன், அதுக்காக நான் உன்னை வந்துட்டு கார்லயே வச்சுட்டு சுத்த போறேன், இந்த கார் போயிட்டு பெட்ரோல் இல்லாம எங்க நிக்குதோ அங்கதான் நீ நானும் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. காரும் ஒரு இடத்துல வந்து நிக்குது, என்னன்னா நம்ம ஹீரோவுடைய அது கெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ ஹீரோயின் இங்க எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துக்கு நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க, நீ நானும் வந்துட்டு ஒன்னா இருக்கிறத பார்த்தா அவங்க நிறைய காசிப் பேசுவாங்க, சீக்கிரமா வா நம்ம உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு உள்ள போவேன். அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பீச் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வந்துட்டு மண்ணில் வந்துச்சு, அதை கண்ணில் வந்துட்டு மண்ணு விழுந்துற, ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படியே 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மேக்கிங்கான ஒரு இது நடக்க போது போல இருக்கு, ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்க போகுது. அதனால நம்ம ஹீரோ இப்போ நாளைக்கு நான் என்ன வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேனே தெரியல, ஆனா உன் கூட உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க, பேசாம வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டான பையனுக்கும் அதுக்கப்புறம் ஒரு மக்கான ஒரு பொண்ணுக்கும் மேட்ச் மேக்கிங் பண்ணி பாரு, அவங்களுடைய லைஃப் வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும், இது நல்லா இருக்கும், இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, ஆனா நம்ம ஹீரோடைய ஃபோன் கால் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு உடனே நம்ம ஹீரோவும் நகர்ந்துறாரு. நம்ம ஹீரோயின் அந்த ஃபோன் மட்டும் வரலன்னா இவன் நம்மளை கிஸ் பண்ணியிருப்பாள்னு சொல்லி தோணுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போவேன். ஹீரோயினோட ஆஃபீஸ்ல இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட சரிமா இன்னைக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணணும், ஸோ அதனால இன்னைக்கு உன்னோட ஐடியா என்ன ஒழுங்கா சொல்லுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்தா அந்த பேனாவை யோசிச்சு பார்த்துக்கிட்டே நேற்று நைட் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தா இல்லையா அந்த ஐடியா, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க ஹீரோயின் அவங்களோட பாஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மக்கான ஒரு பொண்ணு எல்லா தப்புமே வந்துட்டு பண்ணிட்டு இருப்பான், ஆனா வந்துட்டு சூப்பரான ஒரு பையன், அந்த பையன் செம்ம டேலண்டா இருப்பான், ஆனா அந்த மக்கான பொண்ணும் சூப்பரான பையனும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருடைய லைஃப்ல பேலன்ஸ்டா ஆகும், இந்த ஐடியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினோட வந்துட்டு ஐடியா ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாருமே வா இந்த மாதிரி வந்துட்டு ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சு, நீயே ஒரு மக்கு பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்துட்டு கொடுத்துறாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த வீக்ல யாராவது ஒரு ஆளுடைய மேட்ச் மேக்கிங்காவது நீ பண்ணணும்
பண்ணணும், அப்படி பண்ணனா உனக்கு நான் போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ் சொல்ல ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனாங்க இல்லையா, மெசேஜ் பண்ணாங்க, ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பேசாம இருக்கவே முடியல போல இருக்கு. போனை பார்த்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்டேஷன் விஷயத்தை சொல்லலாம்னு பார்க்கக்குள்ள, ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெசேஜ் டைப் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தயக்கம். ஏன்னா நம்ம ஹீரோயின் கூட இது வரைக்குமே பாய் ஃப்ரெண்டா இருந்த எல்லா பசங்களுக்குமே ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா, அதனால ஹீரோக்கும் தன்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மெசேஜ் அனுப்பாமலே வந்துட்டு டெலீட் பண்ணி விட்டுறா. ஆனா நம்ம ஹீரோவா அங்க ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட போன் வரும் மெசேஜ் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. பக்கத்துல இருந்து செக்ரட்டரி வேற, சார் இந்த மாதிரி வந்துட்டு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க சார், கொஞ்சம் பாருங்க சார் போர்டுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாய், டேய் போயிடுறா ஒழுங்கா, இல்லைன்னா உன் கண்ணாடியை உடைச்சிடும், உன் மூஞ்ச உடைச்சிடுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டி விட, இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கிளைண்ட் யார் வருதுன்னா நம்ம ஹீரோடைய தம்பி தான். அவனுக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் பேசுறதுக்காக போறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ரியா. ஸோ இந்த ரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெயிண்டர் தான் போல இருக்கு. அந்த பெயிண்டர் பொண்ணுக்கு நம்ம ஹீரோடைய தம்பியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் கார்டு போட்டிருக்காங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும். ஆனா நம்ம ஹீரோடைய தம்பிக்கு இந்த ரியா பொண்ணு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஓவர் சீன் போட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த ரியா என்ன பண்றா, ஹீரோடைய தம்பியை வந்துட்டு எப்படியாவது மைக்கே ஆகணுன்றதுக்காக ஹீரோடைய தம்பி ஜூஸ் தான் கேட்டிருப்பான். அந்த ஜூஸ்ல வெயிட்டர் எடுத்துட்டு போற இதுல ஆல்கஹாலை இவ மிக்ஸ் பண்ணி விட்டுட ஹீரோயின் இதை பாத்துறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயினோட கிளைண்ட் தானே ஹீரோடைய தம்பி, தன்னோட கிளைண்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய தம்பி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவ வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பதட்டமானாங்களா இல்லையா, அவங்களுக்கு பேச வார்த்தைகள்லாம் வராது இல்லையா, வந்துச்சுனாலும் அது தலைகீழா வரும் இல்லையா. ஹீரோ வந்துட்டு ஹீரோடைய தம்பி கிட்ட போயிட்டு சொல்லணும் ட்ரை பண்றாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோயினால அது சொல்ல முடியல. நம்ம ஹீரோயின் டேக் கேர்னு மட்டும் சொல்லிக்கிட்டு அந்த ரியா பொண்ணு வரதுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோடைய தம்பிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேபிள் கடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரியா என்ன பண்றா, ஜூஸ்ன்ற பேர்ல வந்து நம்ம ஹீரோடைய தம்பிக்கு என்ன பண்றா, ஆல்கஹால் ஜூஸ் கலந்த ஆல்கஹால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குடுக்கறா. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே டேபிள் கடியில இருந்து தயவு செஞ்சு குடிச்சிடாதன்னு சொல்ல, உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசிக்கிற நேரத்துல ஜூஸ் சாப்பிடலாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சமாளிக்க. பட் இருந்தாலும் அவ குடின்னு சொல்ல ஹீரோயின் வாங்கி அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க. என்னடா இவன் ஒரே கல்ப்ல அடிச்சிட்டானே, மறுபடியும் இந்த ரியா பொண்ணு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க மறுபடியும் கிளாஸ் நம்ம ஹீரோயின் டேபிள் கடியில இருந்து அப்படியே வந்துட்டு வாங்கி அவங்க குடிச்சுக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோயினுக்கு போதை தலை கேறிடுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரியாவுடைய காலை போயிட்டு டச் பண்ணிட்டு அவங்கள பிடிச்சிட்டு இருக்கா. ரியா உடனே ஐயோ கீழே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு டேபிள் கடியில பார்க்க டேபிள் கடியில இருந்து நம்ம ஹீரோயின் வராங்க. ஏய் யார் நீ, எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் திரும்பி நிக்க, நீ எதுக்குமா இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே என் கிளைண்ட் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்னு பாத்துக்கிறீங்க, நீங்க நடந்துட்டு ஒரு அதாவது என்னோட கஸ்டமரை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஜூஸ்ன்ற பேர்ல அவனுக்கு ஆல்கஹாலை கொடுத்தீங்கன்னு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் ரியாவுக்கும் சண்டை வருது. நம்ம ஹீரோயின் அதிகமா குடிச்சிட்டு இருந்தனால அந்த பெயிண்டர் பொண்ணு கையில வச்சிருக்க பெயிண்ட் எடுத்து அந்த ரியா மேல ஊத்தி விட்டுறா. அப்படியே வெளியே நம்ம ஹீரோடைய தம்பி கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் பரவாயில்ல இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட கஸ்டமரை நான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண, அவ்வளவுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தம்பி கிட்ட பேச ஹீரோடைய தம்பிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினோட இன்னசென்ட் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ஹீரோயின் கிட்ட அவங்களோட நம்பரை கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் சாரி சார் இந்த மாதிரி நீங்க எனக்கு மொக்க போறீங்கன்னு தெரியுது, பட் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் யாருக்குமே எங்களுடைய நம்பர் நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோடைய தம்பி மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே போதையில படுத்துற. இங்க நம்ம ஹீரோ கால்ல இருந்து ஹீரோயின் போன் பண்ணல மெசேஜ் பண்ணலன்னு ஆஃபீஸ்க்கே வந்தாரா ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்றதுக்காக வெளியே போனாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ அங்கிருந்து அப்செட் ஆகி கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் லைட்டா ஏதோ போதை தெளிஞ்சு பார்க்கதா பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிறத பத்தி சாரிங்க நான் ஏதாவது வந்துட்டு தப்பா பேசிட்டேன்னா தப்பா நடந்துக்கிட்டேன்னா உங்களோட மேட்ச் மேக்கிங் நடக்கலையான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீதாமா என்ன காப்பாத்தினு சொல்லிட்டு டக்குனு இவன் என்ன பண்றான், கையில ஒரு ரோஸை எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்க. அந்த இடத்துல மேனன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். இந்த பையன் வந்துட்டு கே, இவனுக்கு நம்ம ஹீரோடைய தம்பியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடு. அங்கிருந்து நம்ம ஹீரோயினை இவன் கூட்டிட்டு போவ. ஹீரோயின் போதையில வளரிட்டே வராங்க பாருங்க. இந்த மேன் என்ற அந்த கே பையன் என்ன பண்ணான், பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்துக்கிட்டு ஹீரோடைய தம்பின்னு நினைச்சுக்கிட்டு அதாவது நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வரக்குள்ள ஹீரோயின் டே என்னடா பண்ற, என்ன போய் கிஸ் பண்ண வரேன்னு சொல்ல ஐயோ சாரி உன்ன பண்ண வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருப்பான். இப்ப பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கல இல்லையா. ஹீரோ இதை பார்த்து லைட்டா டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க ஹீரோ உடனே இது வரைக்கும் என்னை யாரும் இக்னோர் பண்ணதே இல்லை தெரியுமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன இக்னோர் பண்ற, கால்ல இருந்து உன்னோட போன் வரும் மெசேஜ் வரும்னு பாக்குற, நீ போனும் பண்ணல மெசேஜும் பண்ணல, இப்ப என்னன்னா நீ நல்லா குடிச்சிட்டு இன்னொருத்தவனை கிஸ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நியாயமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் சிச்ச இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவன் ஒண்ணு என்ன கிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பார்க்க. ஆனா நம்ம ஹீரோயினை இழுத்து வச்சு டக்குன்னு கிஸ் கொடுத்துறாங்க.
உடனே நம்ம ஹீரோயினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாக்ல இருந்து மீள முடியல. பட்டார் நம்ம ஹீரோவை அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்னதான் வந்துட்டு ஒரு கைண்டான பர்சனா உன்கிட்ட நடந்துக்கிட்டாலும் ஆனா உனக்கு கூட என்ன பிடிக்கல, என்ன சுத்தி இருக்கிற என்னோட ஃபேமிலிக்கு என்னுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கவங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே என்ன பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் ரூடான பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஏன் என்னை யாருக்குமே பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து அழுதுட்டு அப்படியே திரும்ப நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ பிடிச்சிருக்கு. பட் ஆனா வந்துட்டு தான் கிட்ட நெருங்கினா தன்னோட பேக்லெட்னால நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே குடுகுடுன்னு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய கார்ல உட்காந்துக்கிட்டு மனுஷன் அழவே ஆரம்பிச்சிடான். ஏன்னா நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வீட்டுல நான் இந்த மாதிரி உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என் பக்கத்துல யாராவது எனக்கு வந்துட்டு பிடிச்ச யாராவது பையன் வந்தானா அந்த பையனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடும், இல்ல அந்த பையனை இறந்தே போயிடுவா. அதனால என்னோட பேட் லக்க உங்ககிட்ட நான் நெருங்க விட மாட்டேன், சாரி, அதனால தான் உன்னை விட்டு நான் தள்ளி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கும் அவங்களே பேசிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அவனுடைய வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டை வந்துட்டு இது பண்ணி விட்டுறான். அதை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்களுடைய மெம்பர்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ டீஆக்டிவேட் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி நல்லா பிங்க் கலர்ல சொக்காலாம் போட்டுக்கிட்டு அவனும் என்ன பண்ண வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அவனுடைய மெம்பர்ஷிப் கார்டையும் கட் பண்ணிடுறான். இப்போ அங்க வேலை செய்யற பொண்ணுக்கா ஒன்றும் புரியல, என்னடா இது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கட் பண்ணிட்டாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வெளியே நம்ம ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா அந்த பிங்க் கலர் சொக்காவை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஒரு பெரிய போட்டோ வச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயினோட வந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை செய்யற கொலீக்ஸ் எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா இந்த வீடியோவை ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க, நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோடைய தம்பி வந்துட்டு கிளம்புறான். ஸோ இதை பாக்குற வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அதான் வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணிருப்பாங்களே அந்த பொண்ணுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்னதான் ஹீரோயின் மேல இப்ப கோவமா இருந்தாலும் ஏன்னா போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் பொலிச்சுன்னு ஹீரோ வரைஞ்சாங்க இல்லையா, அதாவது நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்ததுனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல கோவத்தில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம திரும்புற இடத்துல எல்லாம் நம்ம ஹீரோயினா தான் தெரியுறாங்க. நம்ம ஹீரோக்கே ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் மேல கோவப்படுறது சரியே கிடையாது. ஏன்னா நம்ம அவளுக்கு தெரியாம கிஸ் பண்ணோம், அவளுடைய அனுமதி இல்லாம, அதனால தான் அவனை மேல கோவப்பட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு மேட்ச் மேக்கிங்காக வந்திருக்காங்க போல இருக்கு. நிறைய பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேட்ச் மேக்கிங்காக ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோயினுமே அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கா செம்ம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் பண்ணிவிட எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய செக்ரட்டரி கிட்ட ஹீரோயின் எங்க இருக்கான்னு உடனே ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய போன் நம்பரை வச்சு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இதை கேட்டவனே நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே நம்ம போயிட்டு ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பார்ட்டிக்கு போவேன். அந்த பார்ட்டியில ஒரு சாங் ஒன்று பாடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ மட்டும் வர கிடையாது, நம்ம ஹீரோடைய தம்பியும் ஹீரோயினை தேடிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ அந்த பார்ட்டியில சாங்ஸ்லாம் பாடிட்டு இருக்க ஹீரோயினுக்கு திடீர்னு நம்ம ஹீரோடைய நினைப்பு வந்தது. ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த தீவில் இருக்கக்குள்ள ஹீரோயின் இந்த பாட்டை நம்ம ஹீரோக்காக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை இப்போ கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோடைய நினைப்பா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே என்ன பண்ணாங்க ஒரு ரூமுக்கு போயிட இதை நம்ம ஹீரோடைய தம்பியும் பார்க்கறான், நம்ம ஹீரோவும் பார்க்கறான். ஸோ இப்போ ஹீரோயின் பின்னாடியே போறத ஹீரோடைய தம்பி பார்த்துட்டு அண்ணன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண இங்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போறத ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே என்னடி ஆச்சு ஏண்டி அழுவுறன்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி நான் ஹீரோவை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா என்னோட பேட் லக்னால ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கேன். ஆனா இது அவங்கிட்ட சொன்னாலும் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா எனக்கு எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் ஹீரோடைய நினைப்பு தான் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டுறாப்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு கை கால் புரியல, செம்ம குஷி ஆயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் லவ் பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. சரி ஓகே இப்பவே நம்மளும் மேட்ச் மேக்கிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேச வர நம்ம ஹீரோயின் நேத்து தானே என்கிட்ட அடி வாங்கின ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்ல, நீ என்ன லைக் பண்றது என்னன்னு கேட்க நம்ம ஹீரோயின் யார் சொன்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓட பார்க்க ஹீரோ இங்க பாரு தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்காத, எனக்கு வந்துட்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னா அது நீ ஒரு ஆள் மட்டும் தான். ஏன்னா வந்துட்டு என்னுடைய அம்மாவே லைக் பண்ணல, நீ என்ன லைக் பண்றன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய லவ் அக்செப்ட் பண்ணிட்டு கிஸ் பண்றாங்க பாருங்க. ஆனா இது பின்னாடி இருந்து நம்ம ஹீரோடைய தம்பி பார்த்தறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் கையில பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அந்த பூவை கீழே போட இப்ப அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வைரல் ஆயிடுது. யார் இந்த வீடியோ எடுத்தாங்கன்னே தெரியல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோடைய தம்பிக்கும் இந்த விஷயம் தெரியுது. அவன் ஒரு பக்கத்துல சோகமா இருக்க. ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு யாருமா அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க. இல்லப்பா இந்த மாதிரி ஒரு பையன்பா பிடிச்சிருக்குப்பான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினோட அக்கா ஹீரோயின் மேல டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டி உன்னை வந்துட்டு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணிருக்கானுங்க, அந்த பசங்களுக்குலாம் இது வரைக்கும் எத்தனை தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ சரியான பேட் லக் பொண்ணு, எதுக்கடி அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவே ஹீரோயினை திட்ட அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கும் செம்ம சண்டையாயிடுச்சு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா சொல்றதும் உண்மைதானே. இப்போ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய உண்மையான பேட் லக்கோ என்னமோ தெரியல, ஹீரோடைய கம்பெனில இருக்க மொத்த சிஸ்டத்தையும் யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணிருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கே லைட்டா அள்ளு விட்டுடுது. யாரா இது நம்மளுடைய ஆஃபீஸ் சிஸ்டத்தையே ஹேக் பண்ணிட்டதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு விஷயத்த சொல்றான். ஸோ போலீஸ்காரனை என்ன பண்றான், கண்டிப்பா அவங்களை கொலை பண்ண யாரு ட்ரை பண்றானோ அவன் தான் இந்த வேலையும் பண்ணியிருக்கணும், அவன் கண்டிப்பா இந்த ஆஃபீஸ்க்குள்ள தான் இருக்கணும், நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் அவங்களுடைய தம்பி மேலதான் அதிகமா நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வர வந்துகிட்டே இருக்கு. தன்னுடைய தம்பி தான் இந்த மாதிரி பண்றான்னு யோசிக்க ஹீரோயினுக்கு அவங்க அக்கா இந்த மாதிரி சொன்னதுனால அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப ஹீரோயினை பார்க்கலாம் ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்னால இவனுக்கு இந்த பேட் லக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்ல தெரிச்சு ஓடிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினை பாத்துறான், எதுக்காக இவன் நம்மள வந்துட்டு பார்த்துட்டு இந்த அளவுக்கு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க ஹீரோயின் ஒரு பையன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு தயவு செஞ்சு என்ன கொண்டு போயிடுறா ஸ்கூட்டர்லன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க ஆக்சுவலி அது ஹீரோயினோட கொலீக் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கார்லாம் எடுத்துட்டு வந்து சேஸ் பண்ணி ஹீரோயினோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துடுறாரு. உடனே அந்த கொலீக் பையன் வந்துட்டு சார் யார் சார் நீங்க, எதுக்கு சார் இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்துக்குள்ள நீ வந்தனா அவனை உன்னை கொன்றுவன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல உட்கார வச்சுக்கிறாரு. ஹீரோயினை ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே அந்த கொலீக் பையன் சார் சார் சரி ஓகே பத்திரம் ஆனா என்னுடைய ஹெல்மெட் போட்டு அவ போட்டிருக்கா கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு அவங்க கத்திட்டு இருக்க ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட சொல்றாங்க உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வேர் ஹவுஸ்ல பார்க்கக்குள்ள வேர் ஹவுஸ்ல தீ பிடிச்சிக்கிச்சு, அடுத்தது ரெண்டாவது டைம் உன்னை வந்துட்டு அந்த போட் ஹவுஸ்ல போட்ல பார்க்கக்குள்ள நீ நானும் போயிட்டு போட்ல மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீ என் பக்கத்துல வர நெருங்கி வந்துட்டே இருக்கா, அதனால வந்துட்டு என்னுடைய பேட் லக் உன்கிட்ட வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் சின்ன வயசுல இருந்தே 2-3 பசங்களை வந்துட்டு லைக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி லவ் எல்லாம் கிடையாது, லைக் பண்ணதுக்கே அந்த பசங்களுடைய லைஃபே போற மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஒரு பையனை நானே வந்துட்டு பார்த்தேன்னா இந்த சிக்கன் ஸ்டியூ சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த ஸ்டியூ வந்துட்டு ஒரு பையனோட வயிற்றுல குத்திக்கிச்சு. அதுக்கப்புறமா ஒரு பையன் வந்துட்டு தங்கி இருந்த டென்ட்டே நான் எரிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய பேட் லக்லாம் இருக்கு, அதனால அந்த பேட் லக்லாம் உனக்கு வந்துடக்கூடாது, அதனால தான் சொல்றேன் என்கிட்ட இருந்து விலகி இருன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு சென்டிமெண்டலா அப்படியே தாக்கு போடுறாரு. இங்க பாரு என்னுடைய அம்மாவுக்கே என்னுடைய தம்பி தான் பிடிக்கும், ஆனாலும் வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி நான் எத்தனை தடவை உங்ககிட்ட ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கேன், உனக்கு வந்துட்டு பேட் லக்கும் இல்லை ஒன்றும் கிடையாது, நீ ஏன் கூட சரி நீ உனக்கு வந்துட்டு ஒரு குட் லக்கா தான் நீ மாறுவேன், அதனால இந்த உலகத்துல நீ யாருக்கு பேட் லக்கா இருந்தாலும் எனக்கு நீ குட் லக்மான்னு சொல்ல. நம்ம ஹீரோயினுக்கா செம்ம எமோஷனலா இருக்கு. சரி சாரி இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போக மாட்டேன் சரியா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்துட்டு பேரிங் கேட்ல நம்ம ஹீரோடைய கார் போயிட்டு இடிச்சுட்டு, என்னன்னா ஹீரோடைய கார்ல பிரேக் இல்ல போல இருக்கு. ஆனா பெருசா எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல, ஆனா செம பெரிய ஆக்சிடென்ட் தான். ஆனா ஹீரோயினுக்கு பெருசா எந்த ஒரு அடியும் இல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, டே இப்பதானடா சொன்ன என்னோட பேட் லக்குன்னு பாத்தியா எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. உடனே அந்த போலீஸ்காரனை கூப்பிட போலீஸ்காரன் வந்துட்டு காரை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் இந்த மாதிரி காரோடைய பிரேக் ஒயர் வந்துட்டு கட் ஆயிருக்குன்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என் கார் என்ன தவிர வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவனோட கார் டிரைவர் கிட்ட கேட்க கார் டிரைவர் வந்துட்டு உங்க தம்பி தாங்க காலையில கார் கேட்டாரு, அவர் தாங்க எடுத்துட்டு போயிட்டு வந்து ஆபீஸ்ல நிப்பாட்டினாரு, அதுக்கப்புறம் தான் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. இத்தனை நாளா தன்னை வந்துட்டு கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவன் நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி தம்ம தம்பி தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம டென்ஷன்ல வந்து அவன் வீட்டுல வந்து அவன் தம்பி கிட்டே டைரக்டா கேட்டுறான். ஹீரோடைய அம்மாவுக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஏன்னா சொல்றேன் கார் பிரேக் ஒயர் கட் ஆனதுக்கும் உன் தம்பிக்கும் என்னடா சம்பந்தம் சொல்ல. ஹீரோ உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய வந்துட்டு எல்லா ஆஃபீஸையும் வாங்க ட்ரை பண்ணா, இப்போ என்னன்னா என்ன கொலை பண்ணவே அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், என்னுடைய எல்லா அட்டாக்குக்கும் காரணம் உங்க சின்ன பையன் தான் சொல்ல. ஆனா ஹீரோடைய அம்மா நம்புற மாதிரி இல்ல. அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட இல்லப்பா உன் தம்பி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோடைய தம்பி அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த கார் டிரைவர் சொன்னதையும் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றான், அண்ணா இந்த மாதிரி என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உன்னோட கார் எடுத்துட்டு போனேன், ஆனா நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னா உன்னை விட நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பேன், ஆனா அதுக்காக உன்னை கொலை பண்ற அளவுக்குலாம் நான் கிடையாதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவங்க தம்பியை போட்டு சம்மாடி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோடைய அம்மாவுக்கே ஒரு கட்டத்துல கோவம் வந்தது, ஏன்னா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய சண்டையை விலக்கி விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க ஹீரோவை பொழிச்சுன்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் தான் சொல்றது காதுல கூட வாங்காம தன்னுடைய அம்மாவே தன்னை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ அங்க வந்து அழுதுகிட்டே போவேன். இப்ப ஹீரோடைய தம்பி அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லம்மா, தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்றதை நம்புமான்னு சொல்ல. ஹீரோடைய அம்மா வந்துட்டு எனக்கு தெரியும்டா நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அண்ணன் மேல ரொம்ப பாசமா தான்டா இருக்க, ஆனா உன் அண்ணன் பாரு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதாவது அந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோக்கு தான் எங்க திரும்பினாலும் ஹீரோயினோட முகம் தானே இருக்கும். ஹீரோயினை தாண்டி போக்குள்ள ஹீரோயின் என்னடா என்ன தாண்டி போறேன்னு கேட்க ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினுடைய கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓ சாரி செல்வா நீ தானா, எங்க பார்த்தாலும் உன்னுடைய நினைப்பு தான் இருக்கு, அதனால தான் வேற யாரோ நினைச்சு நான் உன்னை பேசிட்டு கூடாது இல்லையா, அதனால தான் உன்னை கிராஸ் பண்ணி போனேன்னு சொல்ல. ஹீரோயின் சிரிக்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கா நீ லவ் பண்றேன்னு கேட்க ஹீரோ ஆமா உன்னை ஆத்மாத்மா ஆத்திரமா நான் லவ் பண்றேன்னு
சொல்லிக்கிட்டு ஹீரோ நடு ஆஃபீஸ்ல நின்று ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்துட்டு, யாரா இந்த பொண்ணு, உன்னோட அண்ணன் இப்பதான் வீட்டுல இருந்து செம்ம கோவத்துல வந்தா, இங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட இப்படி தொட்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி, இல்லம்மா இதுதான் வந்துட்டு ஹீரோயின், ஆக்சுவலி ஹீரோ லவ் பண்ற பொண்ணுமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா, நானுமே அந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணேன், ஆனா அண்ணன் லவ் பண்றான்ற ஒரே காரணத்துக்காக ஏன் லவ் நான் மனசுலயே வச்சு பூட்டிக்கிட்டமான்னு சொல்ல ஹீரோடைய அம்மா, என்ன அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணீங்களா, யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு சுத்தமா நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. உடனே இந்த சிண்டி வேற வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுறா, ஹீரோயின் ஒரு ஏழை பொண்ணு, உங்களுடைய வந்துட்டு தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு கிடையாது, உங்க ஸ்டேட்டஸ் வேற அவ ஸ்டேட்டஸ் வேறன்னு ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோடைய அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த பொண்ணுடைய வீடு உனக்கு தெரியுமாமா, வாமா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை ஒரு கை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா சிண்டியை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா பாவம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் வேற. இதுல வந்துட்டு அந்த சிண்டி வேற ஒரு மாடலா ஹீரோயினோட அப்பாவே அந்த சிண்டியோட ஃபேன் போல இருக்கு, உட்கார வச்செல்லாம் பேசிட்டு இருக்கா. இவங்க நம்ம ஹீரோயினை பத்தி தரக்குறவா பேசுறாங்க. நீ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏழப்பட்ட பொண்ணு தான், அதுக்காக என் பையனே நீ கரெக்ட் பண்ணிவா, இந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களாம் ஒரு பணக்கார பையன் கிடைச்சிட்டா போதுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தரக்குறவா பேசிட்டு இருக்க. என்னதான் அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையா இருந்தாலும், ஆனா தன்னுடைய தங்கச்சி வேற ஒருத்தவங்க தப்பா பேசினோடனே ஹீரோயினோட அக்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என் வீட்டுக்கே வந்து என் தங்கச்சியை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட யார் இதுன்னு கேட்க, ஹீரோயின் இதான் ஹீரோடைய அம்மான்னு சொல்ல, ஹீரோடைய அம்மாவா இருக்கட்டும் இல்ல ஜீரோடைய அம்மாவா இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு அவ கையில பீஸா வச்சிருக்கா. அந்த பீஸாவை வச்சே நம்ம ஹீரோடைய அம்மாவையும் சிண்டியும் போட்டு சம்மாடி வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபுட் வாரே நடந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட, என்ன பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க, மரியாதை கெட்ட பொண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு, தயவு செஞ்சு ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி எங்க அக்கா பண்ணதுக்கு, ஆனா நானும் ஹீரோவும் ஒன்னும் லவ் பண்ணல ஆண்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து வாக்கிலே போய் சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கல, பிரச்சனையை சமாதானப்படுத்தணும்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹீரோடைய அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அந்த நேரத்துல பூ டெலிவரி பண்றதுக்காக ஹீரோயினோட எக்ஸ் லவர் அந்த வீட்டு பக்கமா வரான் பாருங்க. ஹீரோயினோடனே அந்த எக்ஸ் லவரை பிடிச்சிக்கிட்டு, இவன் தான் என்னுடைய லவர் பாத்தீங்களா, இப்ப கூட எனக்காக பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோயினோட அம்மா பொறுமையா உட்காந்து பேசுறாங்க. உடனே சிண்டி என்ன பண்றா, உண்மையாவே நீ இவனுடைய லவர்னா எங்க இவனை கிஸ் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே ஆபத்துக்கு பாவம்ல நம்ம எக்ஸ் லவர் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் முத்தம் கொடுக்க, அதுக்கப்புறம் எங்க உன் லவருக்கு நீ முத்தம் கொடு பாப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் லவர் கிட்ட இந்த சிண்டி சொல்ல, உடனே அவனும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண. ஆனா இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அவங்க எக்ஸ் லவர் கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க, உண்மையை சொல்லிடாதடா என்ன மாட்டிக்கிட்டு விட்டுறாதடான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோ நினைச்சு ஹீரோ கிட்ட மனசுக்குள்ளேயே சாரி கேட்டுக்கிட்டு ஹீரோடைய அம்மா போனதுக்கு அப்புறமா தன்னோட எக்ஸ் லவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலைடா, நல்ல சமயத்துல நீ வந்து ஹெல்ப் பண்ணன்னு சொல்ல, ஹீரோயினோட எக்ஸ் லவர் என்ன சொன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நீ என்ன அந்த டென்ட்டுக்குள்ளே வச்சு எரிச்ச, பாதி எரிஞ்ச நிலைமையில ஆயிட்டா, ஆனா அதுக்கப்புறம் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா இன்னுமே என் மனசுல நீ தான் இருக்க, உனக்கு ஓகேனா வந்துட்டு நீ நானும் மறுபடியும் லைஃப்ல ஒன்னா இல்லாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப. ஹீரோயின் தான் அதெல்லாம் காதுல வாங்கிக்கல, இவனை கிஸ் பண்ணிட்டுமே இது ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆவறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கஷ்டப்பட்டு இருக்கா. இப்ப அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஹீரோடைய அம்மா நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு சரி கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல ஹீரோ நம்பவே மாட்டேடா, ஒழுங்கா இந்த போட்டோவை பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்க வச்சு அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இதை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் கேட்டா அது சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் இல்லையா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுடைய அந்த ஒயிட் கலர் மண்டை இருக்க ஹேர் வச்சிருக்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அவன் கிட்ட நம்ம ஹீரோ கிளம்புறாங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயின் எத்தனை பேர்த்த இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான்னு கேட்க, உடனே இவன் ஆக்சுவலி ஒரு பையனை வந்து தான் வந்து லவ் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறமா வந்துட்டு இருந்ததெல்லாம் சின்ன வயசு கிரஷ் அப்படிதான்ப்பா இருந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு இந்த பையன் யாருன்னு கேட்க, இந்த பையன் தான் ஹீரோயினுடைய வந்துட்டு ஒரு எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயினோட நம்பர் பிஸியா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க போனை வீட்டுல வச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் போன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. இப்ப ஹீரோயினும் அவங்களோட எக்ஸ் லவரும் யதார்த்தமா ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல நின்று பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட யார் இவன், எதுக்காக இவன்ட்ட நின்று பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, உடனே வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் லவர், நீ யாரா, இவங்க வந்துட்டு என்னோட லவ்வர்டான்னு சொல்ல, ஹீரோ உடனே கடுப்பாவனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என் கையை விடு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதற ஆரம்பிக்க. உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு, ஒழுங்கா வந்துட்டு இந்த பொண்ணை விட்டு போயிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னோட ஆஃபீஸுக்கும் உன்னோட பாஸுக்கே கால் பண்ணி உன்னோட வேலையவே நான் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை காமிச்சிட்டு இருக்கான். உடனே அந்த பையன் என் வேலையே போனாலும் சரி நான் ஹீரோயினை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அவ என்னுடைய ஆளுடான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெண்டு பேருமே வச்சு பந்தாடிட்டு இருக்க. ஹீரோயினுக்கா ஒன்றும் புரியவே இல்லை. கடைசி கட்டமா நம்ம ஹீரோ என்ன பண்றா, இங்க பாரு நான் உனக்கு 10 கோடி ரூபாய் தரேன், இப்ப சொல்லு உனக்கு காசு வேணுமா இல்ல உன் லவர் வேணுமான்னு சொல்ல, உடனே அந்த பையன் என்ன பண்றா, 10 கோடி ரூபாய் தரீங்களா, செக்கா தரீங்களா, கேஷா தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே வந்துட்டு மாறிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்ட. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகிறாங்க. அப்புறம் என்ன பண்றது, இந்த மாதிரி எனக்கு நீ வேணும் ஓகேவா, நீ தான் என்னுடைய லக்கி சாம்பியன் சொல்ல ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. யார் சொன்னா நான் ஒரு பேட் லக் பொண்ணு, தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, உங்க அம்மாவுக்கு வேற என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ
பண்ணுவீங்கப்பா, அம்மாவுக்கு தானே பிடிக்கல, அம்மாவா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறாங்க, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறேன், அப்புறம் ஏன் செல்லம் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்னை விட்டு வந்துட்டு ஓடிட்டு இருக்க, எனக்கு இந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ இருக்கணும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு ஹீரோவை அப்படியே சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர நம்ம ஹீரோவும் சரி ஓகே எப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லடான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க, அவங்க அப்பா இல்ல போல இருக்கு. ஹீரோ தண்ணி கேட்க ஹீரோயின் தண்ணி எடுக்கலான்னு உள்ள போறாங்க பாருங்க. அவங்க போனை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹீரோ டக்குன்னு அந்த போனை எடுக்கிறான், ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோடைய தம்பி நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணா தெரியுமா. அந்த வீடியோவை இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட கொலீக்ஸ் ஹீரோயினுக்கு அனுப்ப அவ்வளவுதான். நம்ம ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து என் தம்பி தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம என் தம்பியே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா, இன்னும் உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க, இப்பதான் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து நான் உங்ககிட்ட உன்னை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ என்னன்னா என் தம்பியும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நீ இன்னும் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க, என் தம்பியோடைய ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பா நினைக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நம்புடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோயின் பாவம் அங்க அப்பாவியாட்ட அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோவை வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அவங்க தம்பி தான் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால நம்ம ஹீரோடைய அம்மா புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம ஹீரோவை யாரு கொலை பண்ண ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் அரேஞ்ச் பண்ணுவேன். இங்க நம்ம ஹீரோயினை திட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல வந்து நம்ம ஹீரோடைய அவனோட தம்பியை போட்டு சம்மாடி அடிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் என் பிசினஸ் திருட பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னையே கொலை பண்ண பார்த்தேன், இப்ப நீ என்னோட லவ்வரை கூட நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க, அம்மாவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நீ யாரும் கிடையாது இல்ல, நீ என் கூட பிறந்த தம்பி தாண்டா, அப்புறமும் ஏன்டா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தம்பி அடிக்க. ஆனா உண்மையா சொல்ல போனா நம்ம ஹீரோடைய தம்பி இந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லை. அவனுக்கு இப்பதான் நம்ம ஹீரோ மேல கோவமே ஸ்டார்டே ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னொரு முடிவு எடுக்கிறான். அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ் ரெண்டா பிரிங்க, அதாவது சொத்தை ரெண்டா பிரிக்க போறேன், ஹீரோ அவனுடைய சொத்தை தனியா எடுத்துக்கிட்டு போறதாவும், ஸோ ஹீரோ அதாவது கம்பெனியில யாரெல்லாம் தன்னோட தம்பியுடைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்கனாலும் யாரெல்லாம் தனம் கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறாங்கன்ற லிஸ்ட் ரெடி பண்ண சொல்ல செக்ரட்டரி சார் நீங்க வந்துட்டு அவசரமா முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே நீ ஒன்னும் என் அப்பா கிடையாது, ஒழுங்கா நான் சொன்னதை செய்யடா பெண்ணன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பிடிச்சி திட்டிட்டு போவேன். சீரியஸா அந்த செக்ரட்டரி தான் பாவம் நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ வரைக்கும் திட்டு வாங்கிட்டே இருக்கான். இப்போ மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே கிட்டத்தட்ட 95% அளவுக்கு எல்லாருமே ஹீரோடைய தம்பி கூட வேலை செய்யறதுக்கு தான் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோ பார்த்து இங்க பாருப்பா உங்க அப்பாவுடைய ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே பிசினஸ் கொடுத்துட்டு போனாங்க, நீ ஏன்பா இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிற, வேணாம்ப்பா உன் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான்ப்பான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா நம்புறாரு, இல்லவே இல்லை நீங்க இந்த அளவுக்கு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணனால தான் அவன் என்ன கொலை பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான், சொத்தை நான் ரெண்டா தான் பிரிக்க போறேன், இந்த மாதிரி வந்துட்டு என் கூட யார் இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொத்தை ரெண்டா தான் பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவா. ஹீரோடைய அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களும் ஹீரோ கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப நம்ம தம்பியுடைய செக்ரட்டரி என்ன பண்றான், தம்பி கிட்ட வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கூட யாருமே ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கல, 95% எல்லாருமே உங்க கூட ஒர்க் பண்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஆஃபீஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட சொல்ல தம்பிக்காரனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோடைய நிலைமையை பார்த்து இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குங்க, எங்க அண்ணன் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பாரு, இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனுக்கே ஸ்டாஃப் எல்லாருக்குமே கோவம், எல்லார் மேலேயும் கோவம் வர மீதி இருக்க 5% பேரும் நம்ம ஹீரோ பக்கம் வந்துட்டு நிக்கல, ஆனா நம்ம ஹீரோடைய வந்து பணத்துக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட டிமாண்ட் பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு சேலரி அதிகமா கொடுக்க சொல்லி. ஹீரோக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, சொத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது, எல்லா ஸ்டாஃபுமே இப்ப மொத்தமாவே தம்பி கிட்ட போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த போலீஸ்காரன்ட்ட போயிட்டு தன்னை யார் தான் கொலை பண்றது, நீங்க ட்ராக் வந்துட்டு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, யார் தான் கம்ப்யூட்டரோடய வந்துட்டு சிஸ்டமா ஹேக் பண்ணி மொத்தமா ஹேக் பண்ணது எங்களுடைய பிசினஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்க. போலீஸ்காரன் லாஸ்டா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த லொகேஷனுடைய அட்ரஸ் கொடுக்க நம்ம ஹீரோ அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துறாரு. என்னன்னு பார்த்தா எந்த இடத்துல இருந்து ஹேக்கிங் நடந்ததோ அது வேற எந்த இடமும் கிடையாது, ஹீரோயினோட வீடு தான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லையடா, அவதான் ஒரு மக்கு பீஸ் ஆச்சே அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஹீரோயின் மக்கு பீஸ் தான். ஹீரோயினோட அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கரடி போட்டவங்க, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கல்பிரிட்டே. அவங்க தான் நம்ம ஹீரோடைய மொத்த பிசினஸோடைய வந்துட்டு சிஸ்டமையும் ஹேக் பண்ணது ஹேக்கர் அவங்க தான். அவ்வளவுதான் போலீஸ்காரங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவ. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து மொத்தமாவே வந்துட்டு என்ன காலி பண்ணணும்னு நினைச்சல, என் தம்பி கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு இன்னசென்ட்டா என் கூட நடிச்சல, நீ ஒருவேளை என்ன கொலை பண்றதுக்காக தான் அந்த தீவுல இருந்தியோ என் கூட, அந்த அப்போ உங்களுக்கு உடம்பு சரியானால தான் என்ன கொலை பண்ண, நீ வந்துட்டு உனக்கு டைம் கிடைக்க, இல்லைன்னா என்னையும் நீ கொலை பண்ணியிருப்பல, என் தம்பி கூட சேர்ந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கல, உன்னை நான் உண்மையா லவ் பண்ண தெரியுமா, அதாண்டி நான் பெரிய பண்ண வந்துட்டு ஒரு பெரிய தப்பே, ஆக்சுவலி என்னை யாருமே விரும்பவே இல்லை, ஆனா நான் உன்னை விரும்பின பத்தியா, அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட. நம்ம ஹீரோயினுக்கு தலையும் புரியல வாலும்
புரியல. ஹீரோயின் அழுதுகிட்டே சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அழுதுகிட்டே என்ன பண்ணாங்க, ஹீரோ ஒட்ட வச்சு கொடுத்தான் தெரியுமா அந்த ஹார்ட், அந்த 2 ஹார்ட்டையும் தனியா பிச்சு போட்டுட்டு ஹீரோயின் சமத்தியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையாவே நம்ம ஹீரோயினுக்கும் எதுவுமே தெரியாது பாவம். இங்க நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த வந்துட்டு வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே எடை போட்டக்கூடாதுன்னு, அந்த மாதிரிதான் ஹீரோயினோட அக்கா அந்த கண்ணாடி போட்ட புட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் அந்த ஹேக்கர்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே லைட்டா டவுட் வருது. ஸோ ஆக்சுவலி என்னன்னா இவங்க உண்மையான கல்பிரிட் கிடையாது, யாரோ மெயில் மூலியமா இவங்களுக்கு இந்த மாதிரி ஹேக் பண்ண சொல்லி காசுலாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இவங்களும் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோடைய அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்களே, இப்போ காசு கொடுக்கறதுக்காக மறுபடியும் ஒரு மெயில் வரும் சார், அந்த மெயிலை வச்சு நான் வேணா உங்களுக்கு அந்த ஆள் எங்க இருக்கான்றத ஹேக் பண்ணி, அதாவது எனக்கு யார் மெயில் அனுப்புறாங்களோ அவங்கள வேணா நான் ஹேக் பண்ணி உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல, போலீஸ்காரங்களையும் திருடனை வச்சு திருடனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவை வச்சு என்ன பண்றாங்க, இவங்க வேலையை முடிச்சுட்டு தான் மெயில் அனுப்ப, அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்து மெயில் வருது, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு காசு வந்துட்டு நீங்க அனுப்பிடுங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்ப, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன பண்றாங்க, அப்படியே ஆன்லைன்லயே உட்காந்து ஹேக்கிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இருந்து மெயில் வருதோ அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அக்கா வந்துட்டு லொகேஷன் அட்ரஸ் சொல்ல போலீஸ்காரங்களாம் அங்க போயிடுறாங்க. ஆனா அங்க போனா அந்த ஆள் தப்பிச்சு போயிடுறான். ஸோ ரூம் ஃபுல்லா நம்ம ஹீரோவை எப்படியெல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்துட்டு பிளானோடைய நோட்ஸா தான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஆள் எஸ்கேப், ஆனா வந்துட்டு அங்கிருந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்ல, இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிடுது. சொத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது, தான் கூட யாரும் வேலை செய்யறது இல்ல, அம்மாவும் நம்ம கூட இல்ல, தம்பியை இந்த மாதிரி பண்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நொந்து போயிருக்க. ஹீரோடைய செக்ரட்டரி உங்க சொத்துக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்றாங்க, பேசாம உங்க சொத்தை எல்லாத்தையுமே உங்க தம்பி கிட்ட கொடுத்துருங்களேன் சார்ன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த செக்ரட்டரியை எதுவும் திட்டாம அமைதியா இருக்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலான்னு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினை கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஸோ ஆஃபீஸ்க்கு கிளம்புறான் நம்ம ஹீரோ, ஆனா ஹீரோயினை பாக்குறான், ஆனா ஹீரோயின் கிட்ட பேசாமலே அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்போ போலீஸ்காரன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்துட்டு ஒரு கோட் போல இருக்கு, அதை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இந்த கோட் வந்துட்டு அந்த கல்பிரிட்டோடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அந்த கோட்டை பார்த்தோன்னே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுது. என்னன்னா ஹீரோ தான் அவன் தம்பிக்காக ஆசாசே ஒரு ஃபாரின் ட்ரிப் போனப்ப அந்த கோட்டை வாங்கிட்டு வந்து அவனோட தம்பிக்கு கொடுத்துருப்பான். அந்த கோட்டை போட்டோன்னே நம்ம ஹீரோடைய தம்பி செம்ம குஷியா இருப்பான், ஏன்னா அது அவனுடைய ஃபேவரட் கோட் போல இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. சந்தேகம் இல்ல, கன்ஃபார்மே நம்ம ஹீரோ பண்ணிடுறான். ஓகே, தன்னுடைய தம்பி தான் தன்னை கொலை பண்ண ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தலையில கையை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோடைய தம்பியை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி உண்மையை கேட்கறாங்க. போய் சொல்லாம சொல்லு, நீ ஹீரோ வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்றியா, எங்க அக்காவுக்கு வந்துட்டு அனுப்பின மெயில் நீ தான் அனுப்புனியான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேட்க, அவன் என்ன சொல்றான், ஏமா நானே ஏமா அண்ணனை பத்தி இந்த மாதிரி பண்ண போறேன், சீரியஸா சொல்றேன், நானும் இதை பண்ணவே இல்லமா, ஆனா யார் அண்ணனை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் சரி ஓகே நம்ம 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி இவங்க நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட பேச, இங்க போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய தம்பி கிட்ட வந்து அந்த ஜாக்கெட்டை காமிச்சு, இந்த ஜாக்கெட் ஒன்று தானே, ஸோ இது வந்துட்டு அந்த கல்பிரிட்டோடைய இடத்துல இருந்தது. ஸோ ஆக்சுவலி என்னன்னா அந்த இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், அதுல மட்டும் உன்னை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சுன்னா உன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய தம்பி இது வரைக்குமே அமைதியா தான் இருக்கான். ஆனா சீரியஸா அவனும் அந்த தப்பு பண்ணல, ஹீரோ கொலை பண்றதுன்னு நினைக்கல. ஆனா அந்த ஜாக்கெட்டை பார்த்தோன்னே அவனுக்கு அங்க செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, இப்பயும் நீங்க உங்க சின்ன பையனை தான் நம்புறீங்க இல்லமா, ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் உங்க வயித்துல பிறந்தவன் தானமா, நான் சொல்றதை நீங்க நம்பவே மாட்டீங்களா, உங்க சின்ன பையன் தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுது, அந்த ஜாக்கெட் பீஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டேனேமா, அவ்வளவுதானேமான்னு சொல்ல, அங்க நம்ம ஹீரோடைய தம்பி வர, ஹீரோனுடைய தம்பியை பார்த்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய அம்மாவே இப்போ வந்துட்டு தம்பியை பார்த்து கேட்கறாங்க, ஏன்டா நீ தான் அண்ணனை கொலை பண்ண ட்ரை பண்றதா சொல்லுடான்னு சொல்லி கேட்க, ஹீரோடைய தம்பி அப்ப கூட எதுவுமே சொல்லாம ஹீரோடைய செக்ரட்டரி பக்கத்துல வந்து ஹீரோ தனியா போறான்ல, போய் அவனுக்காக ரூம் வந்துட்டு போட்டு கொடு, பாவம் அவன் வீட்டுல எப்படின்னு தங்க மாட்டான், கோச்சிட்டு வெளியே போறான் பாருன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட ஒரு மாதிரி வந்துட்டு சொல்ல, என்ன விஷயம் தெரியல, அந்த செக்ரட்டரி கிட்ட இவன் ஏன் குசு குசுன்னு பேசுறானும் புரியல. ஹீரோ கோச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவனோட அதாவது அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு தடவை கூட்டு வந்தா இல்லையா, அங்க வந்து ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ பார்க்கலான்னு வரக்குள்ள ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கடத்த ட்ரை பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பேரை சொல்லி கத்துறாங்க பாருங்க. ஹீரோ இந்த இடத்துல எப்படா ஹீரோயினோட சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோவும் என்ன பண்ணா அந்த கடத்தல்காரன் பின்னாடி போவேன். அவன் மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல, நான் ஹீரோ தான் கொலை பண்ண போறேன், வாயை மட்டும் கொஞ்ச நேரம் அமைதியா வான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நீ ஹீரோ கொலை பண்ணாத, அதுக்கு பதிலா என்ன கூட கொன்னுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவ. ஆனா சொல்லிடுறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு மனசார்ல துப்பாக்கி எடுத்தோடனே பயந்து போய் ஹீரோயின் கத்த, ஹீரோவும் கரெக்டா வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அந்த மாஸ்க் போட்டவனை போட்டு சம்மடி அடிச்சு அவன் மூஞ்சில இருக்க மாஸ்க கழட்ட. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கூடவே இருந்தாலியா ஹீரோடைய செக்ரட்டரி அவன் தான் இது. ஏண்டா நான் உன்னை கூடவே வச்சுட்டு உன்னை திட்டிட்டு இருந்தேன்னு
ஒரு காரணத்துக்காகடா என்ன சாகடிக்க நீ ட்ரை பண்ண, என்னடா நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்க. ஆனா ஹீரோடைய தம்பி இந்த இடத்துக்கு வந்து நீ திட்டினன்ற காரணத்துக்காக அவன் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல, அதுக்கான உண்மையான ரீசன் எனக்கு தெரியும்னான்னு சொல்ல. இது சின்ன பிளாஷ்பேக் மாதிரி. ஸோ இப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட், ஆமா நான் தான் உன்னை அந்த போட்ல ஏறதுக்கு முன்னாடி கூட கன்னை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்ண, அப்பையும் முடியல, அதுக்கப்புறம் நீயும் ஹீரோயினும் வண்டியில போக்குள்ள உன்னோட கார் பிரேக்க கூட அறுத்ததுனால அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய அக்காவை வச்சே வந்துட்டு உன்னுடைய கம்பெனியோடைய மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணதும் நான் தான், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வேர் ஹவுஸ்ல தீப்பிடிக்க வச்சதும் நான் தான், இது எல்லாமே பண்ணது உன்னை சாகடிக்கணும்ன்ற ஒரே ஒரு மோட்டிவ்காக தான் சொல்ல. ஹீரோ உடனே அட பாவி என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. கரெக்டா இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அந்த இடத்துக்கு வர. என்னடா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஹீரோடைய தம்பி இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு காதல் தான் சொல்ல. ஹீரோக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. காதலா, என்ன காதல், என்ன கன்றாவி, ஒழுங்கா உண்மையை சொல்லுடான்னு சொல்ல. இப்போ உடனே ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பியும் அதுக்கப்புறமா இந்த செக்ரட்டரியும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ரூம்மேட்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருமே கே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பையன் கேன்றதெல்லாம் எனக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஹீரோடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே கூட சுத்துறது, வெளியே போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஹீரோடைய தம்பிக்கு நம்ம ஹீரோவை பீட் பண்ணணும். அவன் தான் எப்பயுமே வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை இல்லையா. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸா இருக்க இந்த செக்ரட்டரிக்கு நம்ம ஹீரோடைய தம்பி மேல ஒரு விதமான லவ் வந்திருக்கு. ஹீரோடைய தம்பியும் இதை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்திருக்கு. என்னன்னா இந்த செக்ரட்டரி வந்துட்டு ஹீரோடைய தம்பி வேற யார்கிட்டயும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய போன்ல ஆப் ஜிபிஎஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அவனுக்கே தெரியாம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோடைய தம்பி செம்ம டென்ஷன் ஆகுறா. இந்த மாதிரி வந்துட்டு உன்னை நான் வந்துட்டு என் குடும்பத்தையும் அகைன்ஸ்டா வந்துட்டு விட்டுட்டு நான் உன் கூட தங்கி உன்னை லவ் பண்ணனா நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, ஜிபிஎஸ்லாம் வச்சு ட்ரேஸ் பண்றியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி வந்துட்டு அந்த செக்ரட்டரி விட்டுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமா இந்த செக்ரட்டரிக்கு மனசு கேட்காம ஹீரோடைய செக்ரட்டரியா அவன் மாறி இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பழி வாங்கணும், அதாவது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கணும்ன்றதை விடவும் ஃபர்ஸ்ட் வரணும் தானே ஹீரோடைய தம்பிக்கு ஆசை. அதனால ஹீரோவையே கொலை பண்ணிட்டா தன்னுடைய காதலனை ஒரு மேல் இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிடலாம். அதுக்கப்புறமாவது நம்ம காதல் இவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பிக்காக தான் இந்த செக்ரட்டரி இதெல்லாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆனா இப்ப அவங்க அண்ணன் வந்துட்டு என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவான், அங்க போய் சாக தயாரா இல்ல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க செத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை எடுத்து என்ன பண்ணா ஹீரோடைய தம்பி ஷூட் பண்ண வர. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோ நடுவுல வந்துடுறாப்ல. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோடைய தம்பிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னதான் தன்னுடைய காதலை விடவும் தன்னோட அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோடைய தம்பி. இங்க இருந்து போயிடு, இதுக்கப்புறமா வந்துட்டு உன் மூஞ்சிலே நான் முழிக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சொல்ல. ஆனா இவன் கண்ணை எடுத்து அவனே ஷூட் பண்ண வர செக்ரட்டரி அதுக்குள்ளே போலீஸ்காரங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போவா. அவன் அழுதுகிட்டே அங்க இருந்து போறான். நான் அவன் மேல வச்சிருந்த காதல்னால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். ஹீரோக்கு புல்லட் அடிபட்டுருச்சு இல்லையா. சோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. ஹீரோடைய நிலைமை செம்மையா வந்துட்டு மோசமாயிடுச்சு. ஏன்னா ஹீரோடைய ஸ்பைனல் கார்ட்ல போயிட்டு புல்லட் வந்துட்டு இறங்கிடுச்சு போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோயின் எல்லாருமே அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும் அவங்க ஃப்ரெண்டுக்கு அதான் அந்த ஒயிட் ஹேர் வச்சு அவனுக்கு கால் பண்ணி என்னுடைய கெட்ட நேரம் தான் ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு போச்சு, என்னோட வந்துட்டு பக்கத்துல வந்ததுனால ஹீரோடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஆபரேஷன் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஆக்சுவலி ஆபரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன் தான். பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷனை முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவன் எழுந்து நடக்கிறதுக்கு மட்டும் ஒரு மாசம் 10 நாள் கிட்ட ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போவேன். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோயின் சந்தோஷப்பட. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா, ஹீரோடைய தம்பி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவங்களா தான் ஹீரோவை பாத்துக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவன் தம்பி கிட்ட சாரி கேட்கறான். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுறா அப்படின்னு கேட்க ஹீரோடைய தம்பி நானும் தானே உன்கிட்ட சாரி கேட்கணும், என்னதான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை நீ தான் வீட்டை சமாளிச்சுக்கணும், ஆனா உன்கிட்ட இருந்து உன்னுடைய பதவியை நான் வந்துட்டு பறிக்க பார்த்தால என்ன மன்னிச்சிடுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சேர்ந்திருக்கா அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த செக்ரட்டரியும் சேர்த்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி நிறைய அடிபட்டு இருக்கு. பிளஸ் அவன் மென்டல் டிப்ரெஷன்ல வேற இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க கிட்ட பேசுறான். இங்க பாரு, ஆக்சுவலி என் தம்பி கே கிடையாது, கேவா இருந்தா கூட அவன் உன்னை லவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே நானே சேர்த்து வச்சிடுவேன். ஆனா அவன் மேல இருக்க காதல்ல தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உன்னோட வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நான் அதை வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கிட்ட சொல்ல. இப்போ உடனே அவன் என்ன சொல்றான், அந்த செக்ரட்டரி வந்துட்டு அப்ப கூட வந்துட்டு ஹீரோ கிட்ட ஹீரோடைய தம்பி கிட்ட இந்த மாதிரி அவனை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல. இப்படியே ஒரு 10-20 நாளைக்கு மேல ஆகுது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போறாமல இருக்கு. அந்த செக்ரட்டரி போறதுக்கு முன்னாடி ஹீரோடைய தம்பி பார்த்து தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதே, நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய தம்பிக்கா ஹீரோ மேல செம்ம பாசம் போல இருக்கு. அவனுடைய காதலை வேணான்னு சொல்லிட்டு ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு, இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துடாத என் முன்னாடின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்ல. செக்ரட்டரி அங்க தேம்பி அழுதுட்டு இருக்கா. அப்படியே அந்த ஸ்பாட் அதோட முடியுதான் அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் டெய்லி வந்து ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா உள்ள வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு பயந்துகிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு வந்து ஏமா நீ டெய்லியும் வரேன்னு சொல்லிட்டு நர்ஸ் மூலமா எனக்கு தெரிய வந்தது.
ஆனா ஏன் வந்து என்ன உள்ள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து வச்சு சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினை திட்டி இருக்கா இல்லையா. சோ இப்படி பண்ணக்குள்ள நம்ம ஹீரோடைய அம்மா பாத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஹீரோ சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு நான் இவ்வளவு சின்சியரா லவ் பண்றேமா, தயவு செஞ்சு எங்க 2 பேருமே சேர்த்து வச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்டம் இல்ல. பட் இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோடைய லவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கொடி காமிக்கிறாங்க. கூட சேர்ந்து நம்ம ஹீரோடைய தம்பியும் வந்து இந்த பைத்தியத்தை என்னுடைய அண்ணியா மாத்திக்கலாமா விடுங்கமா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ 1 மாசத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வரான். இப்ப டோட்டலா அவனுடைய மொத்த கேரக்டருமே சேஞ்ச் ஆயிருக்கு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அன்பா நடந்துக்க ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க வந்து நம்ம ஹீரோயின் கையை கால வச்சுட்டு கம்முன்னு இல்லாம ஹீரோக்கு சமைக்கிறேன்ற பேர்ல கிச்சனையே நாசப்படுத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் எப்படியோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. உண்மையாவே அந்த டேஸ்ட் நல்லா இருக்க போல இருக்கு. என்னதான் இவ கிச்சனை நாசப்படுத்தினாலும் தமிழ்ல வச்சிருக்க வந்துட்டு காதல்னாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். பிளஸ் நம்ம ஹீரோடைய அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே லவ் பேர்ட்ஸா ஹீரோடைய வீட்லயே சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோடைய அம்மா பாக்குறாங்க, ஓகே அப்ப இவதான் நம்ம மருமக போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயினை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சிண்டி பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இந்த சிண்டி என்ன பண்றா, ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன, அவளெல்லாம் போயிட்டு உங்க மருமகளா நீங்க ஏத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா மனசை கலைக்க பார்க்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருமா சிண்டி, உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டி பையன் எங்கேயாவது கிடைப்பா, நீ அவனை போய் பாத்துக்க, என் பையனுக்கு அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு சிண்டி கிட்ட சொல்ல சிண்டியோடைய மூக்கு அறுபட்டுருச்சு. வெளியே வந்தவ கம்முன்னு இல்லாம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ அவனுக்கு தகுதி இல்லாதவன், நான் போயிட்டு இப்ப ஹீரோடைய அம்மா கிட்ட தான் நான் பேச வந்தேன், ஹீரோடைய அம்மாவுக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கவே இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியும் உன்னை துரத்தி விட்டுருவாங்க, ஹீரோக்கு நீ லாயக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனோட மனசை குழப்பி விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்ணவே இல்லை. இப்படியே 1 மாசம் 2 மாசம் போது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்றோம், கால் பண்ணா ஹீரோயின் எடுக்கவே மாட்டேன்னாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட போனுக்கு மெசேஜ் வந்து என்னன்னா, ஹீரோ இந்த மாதிரி ஃபாரின் போறான், ரிட்டர்ன் எப்பயுமே வரவே மாட்டான்னு சொல்லிட்டு மெசேஜ் வர. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறமா போல இருக்கு. ஆனா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளைட் டேக் ஓவர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னை விட்டு போயிட்டல்லன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து யார் உன்னை விட்டு போனது, நான் எப்படி உன்னை விட்டு போவேன், என்னுடைய தொல்லையே நீ தானே, நான் எப்படி உன்னை விட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வர ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோடைய அம்மா பிளான் தான் இருக்கு. ஏன்னா பொண்ணுங்க எப்பயுமே வந்துட்டு விட்டு போறவங்க தான் நினைப்பாங்க. ஆனா அங்கங்க நின்று ஓரமா நின்று பொண்ணுங்களுடைய சைக்காட்சி எனக்கு தெரியும். அப்பப்ப வந்துட்டு இது ஒரு பையன் கிட்ட பேசலன்னா அப்பப்ப அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போய் பாக்குறது, வாட்ஸ்அப் உடைய லாஸ்ட் சீன்ல பாக்குறது, அவங்க ஆன்லைன் இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, இந்த மாதிரி தான் பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீ ஒரேடியா வரமாட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் விட்டு பார், கண்டிப்பா உன்னை தேடி வருவான்னு சொல்ல கரெக்டா அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ண ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவரோட பீச் ஹவுஸ்ல கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ப்ரப்போசலை கொடுக்க நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கா. ஹீரோ திட்டுறாங்க, பாரு இதுக்கப்புறமா நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே பேக்ரவுண்ட்ல காமிச்சு நம்ம ஹீரோ கடைசியா நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டோம்ல, ஒரு பைத்தியக்காரச்சியும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையனும் ஒன்னா சேர்ந்துட்டோன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய கண்ணத்துல கிஸ் கொடுக்க. இப்படி இந்த ஜாமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு.